فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا قومهم முதலாவதாக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், ஒருவருக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் இருக்கும் பொழுது பெண் குழந்தைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுக்காமல் ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்கலாமா? இதுதான் அவருடைய கேள்வி. இதில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது சொத்தை பிரித்து கொடுக்கறது ஒரு விஷயம். ஒருவர் மரணித்த பிறகு வாரிசு முறையில் சொத்துக்களை பிரித்து கொள்வது என்பது இன்னொரு விஷயம். உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுக்கறதா இருந்தால் அவங்கள சமமாக பாரபட்சம் இல்லாமல் தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். உலகத்தினுடைய சட்டப்படி எவ்வளோ பாரபட்சமாக கொடுத்தாலும் செல்லும் என்றாலும் மறுமையில் அதற்கான கேள்வி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி நான் இந்த ஒரு சொத்தை என்னுடைய இந்த மகனுக்கு நான் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் சாட்சியாகிறீங்க என்று அவர் சொல்கிறார். அப்போ நோமான் இப்னு பஷீருங்கிற சஹாபி, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, உனக்கு இது இல்லை, இவர் இல்லாமல் வேற புள்ள இருக்கா, அலக்க வலதுன் சிவாகு, இவர் இல்லாமல் வேற குழந்தைகள் உனக்கு உண்டான்னு கேட்குறாங்க. ஆமான்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இதே மாதிரி சொத்தை அவங்களுக்கெல்லாம் நீ கொடுத்தியான்னு கேட்குறாரு. அப்போ அந்த தோழர் இல்லைங்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னீலா ஷஹத அலா ஜூரின், அநியாயமான ஒரு செயலுக்கு நான் சாட்சியாக இருக்க முடியாது என்று சொல்லிட்டாங்க. அப்போ ஒருத்தருக்கு பிள்ளைகள் இருப்பார்களேயானால், ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு எதை கொடுப்பதா இருந்தாலும் சமமாக கொடுக்க வேண்டும், பாரபட்சம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ஒரு சொத்தை எழுதி வச்சோம் என்று சொன்னால் அதே மாதிரியான சமமான ஒரு சொத்தை அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்தாக வேண்டும். இல்லைன்னா அது ஒரு அநியாயம் ஆகிவிடும். இது உசுரோடு இருக்கும் பொழுது கொடுக்குற விஷயம். இதில் கூட ஒரு 4 பிள்ளையில் ஒரு பிள்ளை ரொம்ப பலவீனமாக இருப்பார், கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியாக இருப்பார், அல்லது கொஞ்சம் ஊனமுற்றவராக இருப்பார், அவருக்கு சம்பாதிக்க முடியாத நிலையில் இருப்பார், அதனால் அவர் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாமே என்று ஒரு தந்தை நினைத்தால் 4 பிள்ளைகளையும் கூட்டு வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுடைய சம்மதத்தோடு அவங்க மன நிறைவோடு நல்லா கொடுங்க என்று சொன்ன பிறகு கொடுத்தால் அது குற்றம் ஆகாது. ஏன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு அநீதி என்று எப்போ வரும்னு கேட்டால் அது அவங்க பொருந்தி கொள்ளன்றது அநீதின்னு வரும். சம்மந்தப்பட்டவங்கள எங்களோட தம்பி பலவீனமாக இருக்கார், அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க என்று சொல்லிவிட்டார்களே, ஆனால் அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒருவருக்கு கூட ஒருவருக்கு குறைய கொடுப்பது குற்றமாகாது. ஏன்னு கேட்டால் இந்த பாதிக்கப்பட்டவரை அதை பாதிப்பு என்று உணரலை, அவரே அப்படி நினைக்கல. இது ஒரு விஷயம். மௌத்தா போன பிறகு பிரிக்கிறது என்பது அது யாரும் பிரிக்க தேவை கிடையாது. மௌத்தா போன பிறகு ஒரு சொத்தை எப்படி பிரிக்கணும் என்பதற்கு மார்க்கத்தில் ரூல் இருக்குது, சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி பிரித்து கொள்வார்கள். ஆண் குழந்தைக்கு 2 மடங்கு, பெண் குழந்தைக்கு 1 மடங்கு,
கணவனுக்கு இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவு, தகப்பனுக்கு இவ்வளவு, தாய்க்கு இவ்வளவு, சகோதர சகோதரிக்கு இன்ன இன்ன கணக்கு என்றெல்லாம் மார்க்கத்தில் அதுக்கெல்லாம் வந்து ஒரு சட்டம் இருக்கிற காரணத்தினால மரணத்திற்கு பிறகு நம்ம கொடுக்கலாம் தேவையில்லை. நம்ம இன்னென்ன மாதிரி கொடுத்துருங்கன்னு எழுதி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம ஒன்றும் சொல்லாமல் மூத்தா போயிட்டா கூட இஸ்லாத்தினுடைய வாரிசுரிமை சட்ட பிரகாரம் அவங்க வந்து அதை பிரித்து கொள்ள முடியும். அந்த மாதிரி பிரித்து கொள்வது வந்து நம்ம இந்திய சட்டத்திலையும் அது வந்து நடைமுறையில் உண்டு, ஏற்றுக்கொள்வார்கள். எங்கள் மார்க்கப்படி நாங்கள் இப்படி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கோர்ட்லாம் தலையிடாது, அதை ஏற்றுக்கொள்ளும். அதனால் வந்து நமக்கு பர்சனல் லாவில் இதுவும் உண்டு, சொத்துரிமையும் உண்டு. அதனால் வந்து உயிரோடு இருக்கும்போது கொடுத்தா பாரபட்சம் இல்லாமல் கொடுங்க. மூத்துக்கு பிறகு கொடுக்குற பற்றி நீங்கள் ஸ்டிங் பண்ண தேவையில்லை. அது அல்லாஹ்வுடைய சட்ட பிரகாரம் அது கிடைச்சிரும். இந்த தௌஹீது பிரச்சாரம் சென்றடையாத ஊர்கள் தமிழகத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்குமேயானால் அங்கெல்லாம் இந்த பிரச்சாரம் சென்றடைவதற்கு தௌஹீத் ஜமாத்து என்ன செய்திருக்கிறது என்று கேட்குறாங்க. தௌஹீத் பிரச்சாரம் சென்றடையாத ஊர்கள் வந்து சென்று அடைந்த ஊர்களை விட அதிகமாகவே இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டோம்லாம் பெருமை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த ஒரு கொள்கை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரர் கூட இல்லாத பல ஊர்கள் தமிழகத்தில் இருக்கின்றன, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரியான ஊர்களுக்கு பிரச்சாரத்தை கொண்டு செல்றதா இருந்தால் அது வந்து பர்டிகுலராக அந்த ஊரை பற்றின தகவல் நமக்கு இருக்க வேண்டும். அங்கே ஒத்துழைப்பதற்கு ஒரு சகோதரரோ 2 சகோதரர் கிடைக்க வேண்டும். அது மாதிரி அவர்கள் தொடர்பு கொண்டு தலைமைக்கு தெரிவிப்பார்களேயானால் அந்த தலைமையிலிருந்து மாவட்டத்துக்கு தகவல் கொடுத்து அதை ஆய்வு பண்ண சொல்லி அந்த ஊரில் எப்படி அந்த களப்பணி ஆற்றுவது என்பதையெல்லாம் அவங்க வந்து போதனை செய்வாங்க. ஆனால் நிறைய இருக்கிறதுங்கிறது பரவலாக தெரிகிறதே தவிர எந்தெந்த ஊர்கள் அப்படி இருக்குது என்ற லிஸ்ட்டு நம்ம கையில் கிடையாது. அதே மாதிரி வந்து அந்த ஊர்களில் பிரச்சாரமே சென்று அடையாட்டா கூட வெளிநாட்டில் எத்தனை சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, அவங்க ஊருக்கு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாரம் 2 வாரம் ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் அங்கே போய் ஒன்றும் பண்ண இயலாது. எந்த ஊரில் ஒரு சகோதரம் கூட இல்லையோ அந்த மாதிரி ஊரில் ஒரு பிரச்சாரம் பண்ணும் பொழுது அதில் நிறைய சங்கடங்கள் ஏற்படும். அதில் காவல்துறை கூட அதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒருவர் கூட இல்லை, ஏன் இந்த ஊரில் வந்து பிரச்சனை கிளப்புறீங்க? உங்களுக்குன்னு ஒரு ஆள் 2 ஆள் இருந்தால் உங்களுக்கு பேச்சுரிமைங்கிற கணக்கில் வந்துடும். உங்களுக்கு ஆளே இல்லைன்னு சொன்னால் எதுக்காக வேண்டி இந்த மாதிரி இங்கே வந்து குழப்பம் பண்ணுறீங்க என்று தான் அந்த போலீஸ் பர்மிஷனுக்கு போகும் பொழுதும் சொல்லி விடுவார்கள். அதனால் இந்த சென்றடையாத ஊர்களில் ஒருவரோ 2 வாரோ உண்டான பிறகு தான் அவங்கள வச்சு தான் ஒரு பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலையில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நிறைய ஊர்கள் அது மாதிரி இருக்கிறது. உங்களுடைய கவனத்திற்கு அது மாதிரி உங்கள் அக்கம் பக்கத்து ஊர்களில் இப்படியெல்லாம் இருப்பது தெரிய வந்தால் அது என்ன ஊர், அந்த ஊருடைய மக்கள் தொகை என்ன, அதில் யார் ஓரளவுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுடைய தொலைபேசி என்ன, முகவரி என்ன என்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இதான அதனுடைய முதல் வேலையாக வச்சுருக்கிறாங்க. தௌஹீத் பிரச்சாரம் செய்வதற்குங்கிறது தான் ஒரு ஃபஸ்ட்டு இது. மற்றதெல்லாம் 2வது அஜெண்டாவை தான் வச்சு செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அதை எடுத்து கையில் எடுத்து அங்கெல்லாம் கொண்டு போவாங்க இன்ஷா அல்லாஹ். ஒருத்தருடைய மகன் வந்து தகப்பனார் இருக்கும்போதே இறந்துடுறாரு. அவருடைய பேரனுக்கு அந்த சொத்து கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தாவுடைய சொத்து வந்து பேரனுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைக்காது என்று சொன்னால் அப்போ அந்த உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிறது இந்த கேள்வி. அதாவது மகன் இல்லாத நேரத்தில் பேரனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் குழப்பம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்குறது என்ன விஷயத்தை நீங்கள் கேட்கணும்னு கேட்டால், ஒருவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படி வச்சுக்கிறணும். ஒருவருக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆம்பளை பிள்ளைங்க இருந்து அதில் வந்து ஒரு மகன் மட்டும் இறந்து விடுகிறார். அந்த மகனுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த தகப்பனார் இறந்துட்டார்னு சொன்னால் அவருடைய 2 உதாரணமாக ஒருவருக்கு 3 மகன் வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு 3 மகனில் மூத்த மகன் வந்து அவர் தகப்பன் இருக்கும்போதே இறந்து போயிடுறாரு. அவருக்கு ஒரு பையன், இன்னும் 2 மகன்கள் இருக்கிறாங்க. அப்போ 2 மகனும் ஒரு பேரனும் இப்போ இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த தகப்பனார் இறந்துட்டார்னு சொன்னால்
இப்போது இந்த பேரனு கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னு கேட்டால், ஒரு மகன்கிற நெருக்கமான உறவு இருக்கும் பொழுது அடுத்த நிலையில் உள்ள உறவு பேரன்கிறது கிடைக்காது. ஏன்னா மகன்கிறது தானே முதல் நிலையில் உள்ளது. முதல் நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் பேரன்கிறது ரெண்டாவது நிலையாக இருக்கிறதுனால கிடைக்காது. மகன்கிறதுல யாருமே மகன் இல்லாமல் போனார்களே, ஆனால் அப்போ மகனுடைய இடத்துல பேரன் வந்துடுவான். நீங்கள் ஒரு மகன் இருக்கிற நேரத்தில் இந்த கொஸ்டின் வராது. ஒரு மகன் மட்டும் இருந்தாரையானால், அந்த மகனுக்கு ஒரு பிள்ளை இருக்குமையானால், அவன் இறந்துட்டான்னா பேரனுக்கு தாராளமாக என்ன செய்யும், அந்த சொத்து கிடைத்து போய்விடும். ஒன்றுக்கு மேற்பட்ட மகன் இருந்து அதில் ஒரு மகன் மட்டும் இறந்து அவனுக்கு பிள்ளை இருக்குமையானால் அப்போ அந்த பிள்ளை கிடைக்காது என்பது உண்மைதான். ஆனால் இதில் என்ன பிரச்சனை, இது எல்லாருக்கும் தெரியும் இந்த சட்டம். ஏன் இந்த சட்டம் வருதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னால் அந்த சொத்துக்கள் இந்த குறிப்பிட்ட பாகங்கள் போக மீதி உள்ளதை பங்கு வைக்கும் பொழுது அவுலா ரஜுலின் தக்கரின், ஒரு மனிதனுக்கு மிக நெருக்கமான ஆண் உறவினர் யாரோ அவருக்கு போய் சேரணும்னு இருக்கிறது. அவ மிக நெருக்கமான உறவு என்பது பேரனை விட மகன் என்பது மிக நெருக்கமான உறவு. இந்த அடிப்படையில் தான், இந்த ரூல் அடிப்படையில், இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் மகன்கிற ஒரு உறவு இருக்கும் பொழுது பேரனுக்கு இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் அந்த பேரன் பாதிக்கப்படத்தான் செய்கிறான். ஏன்னா தகப்பன் முன்னாடி போய்விட்ட காரணத்தினால இந்த பையனுக்கு யார் தான் கொடுப்பா, அவன் தகப்பனும் இல்லை, பாட்டு நாட்டிலேருந்து அந்த சொத்து வரலை என்று சொன்னால் இந்த குழந்தை பாதிக்கப்படுங்கிறீங்கல்ல, அது உண்மைதான். ஆனால் இந்த பாதிப்பு மார்க்க சட்டத்தை அறியாமல் இருப்பார்களே, அந்த மாதிரி குடும்பங்களில் தான் இந்த பாதிப்பு ஏற்படும். மார்க்க சட்டத்தை அறிந்த ஒருவராக இருப்பாரையானால் அந்த மாதிரி குடும்பத்தில் இந்த பாதிப்பு வராமல் அதுக்கு பரிகாரம் உண்டு. என்ன பரிகாரம்? உதாரணமாக ஒருத்தர் இருக்கிறார், அப்துல் கார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு ஒரு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளை இறந்து போயிடுறாரு, பேரன் தான் இருக்கார். இப்போ இந்த அப்துல் கார் என்ன பண்ணனு, நம்ம திடீர்னு இப்போ இறந்து போயிட்டோம்னு சொன்னால் நம்ம சொத்தை இந்த 2 பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும், இந்த பேரனுக்கு கிடைக்காது. அதனால உசுரோடு இருக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருவோம். இந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு பிரிய வச்சு அது அது அவங்க அண்ணன் இறந்து போயிட்டாருப்பா, அந்த பிள்ளை தான் இருக்குது, சட்டப்படி மூத்தா போனால் கிடைக்காதுன்னு இருக்குது, அதனால உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு கொடுத்துட போகிறேன், மூத்துக்கு பிறகு அவனுக்கு கிடைக்காது, உங்களோட தான் அது கிடைக்கும் என்பதை புரிய வைத்து அந்த பேரனுக்கு ஏதாவது ஒரு தொகையை அவர் கணக்கிட்டு நியாயமான முறையில் என்ன மூத்துக்கு பிறகு கிடைக்கும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு பொருளை எழுதி வச்சுட்டாருன்னு சொன்னால் இப்போ பாதிப்பு இல்லை. சட்டத்தை ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த சட்டத்தில் ஏதாவது பாதிப்பு வரும்னு சொன்னால் அதுக்கு மாற்று வழி இருக்குதான்னு நீங்கள் தேடி பார்க்கணும். இஸ்லாத்தில் மாற்று வழி இருக்குதே, வசியத்துன்னு ஒன்று இருக்குதே. உயிரோடு இருக்கும் பொழுதே கொடுக்கவும் செஞ்சிடலாம், மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ள சொல்லி என்ன செய்யலாம், வசியத்தும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு போனாரையானால் இந்த பேரனுக்கு ஏன் பாதிப்பு வருது? அப்போ ரூல்னு போடக்கூடிய நேரத்தில் சில விதிவிலக்காக சில பாதிப்புகள் வர்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும், விதின்னு போடக்கூடிய நேரத்தில். ஆனால் அப்படி விதியை போட்டால் கூட இஸ்லாம் மார்க்கத்தை ஒழுங்கு அறிந்த ஒரு குடும்பமாக இருப்பார்களே, ஆனால் இந்த நிலை ஏற்பட்ட உடனே அவங்க என்ன செய்யணும், சுதாரிக்கணும். மகன் இறந்த உடனே ஒரு தகப்பன் யோசிச்சு பார்க்கணும், மகன் இறந்துட்டான், இன்னும் 2 மகங்க இருக்கிறாங்க, அந்த மகனுக்கு ஒரு புள்ள தான் இருக்கிறது, அவங்க தெருவில் நிற்பாங்க, அது நிற்க விடக்கூடாது, நம்ம ஏதாவது உயிரோடு இருக்கும்போது செய்வோம் அப்படின்னு செஞ்சால் இஸ்லாம் அதை தடுக்குமா? தடுக்காது. அப்போ அந்த உரிமை அவர்கிட்ட கொடுத்துருக்கிற காரணத்தினால அவருடைய கவனக்குறைவினால் அந்த குழந்தை பாதிக்கப்படுமே தவிர, அல்லது அவருடைய மார்க்கத்தை பற்றி அறியாமல் ஏதாவது இருந்து அது சும்மா இருந்துட்டு போனால் அது பாதிக்கப்படுமே தவிர இஸ்லாத்தினால் பாதிக்கப்படாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், அந்த பேர பிள்ளைகள் விஷயத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் கேர் எடுத்து அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போயிடணும். வட்டி கொடுக்கிறவர், வட்டி வாங்குறவர், அதுக்கு சாட்சியாக இருப்பவர் எல்லாருமே சமம் என்று ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் வட்டி வாங்குறவர்களை விட வட்டிக்கு வாங்குறாங்க இல்லையா, கடன் வாங்குறாங்கல்ல, அவங்க ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம், ஒரு அவசர தேவைக்கு இந்த மாதிரி வாங்கினார்களே, ஆனால் அவங்களுக்கு அந்த குற்றத்தில் ஏதாவது கொஞ்சம் சலுகை இருக்கா, குறைந்த குற்றம்னு வருமா, சமந்தானா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பொதுவாக வட்டியை தொழிலாக பண்ணுறான்ல அவனுக்கு நிர்பந்தங்கிறது ஒன்றே கிடையாது. நிர்பந்தமாக வட்டி வாங்கினது ஏதாவது இருக்குதா? அப்படி ஒன்றும் கிடையாது. அவன்கிட்ட பணம் இருக்குது, இருக்கிறத பெருக்கிக் கொள்வதற்கு தான் வாங்குறாங்கிறதுனால வட்டி தொழில் செய்கிறவனை பொறுத்த வரைக்கும்
நான் ஒரு கஷ்டத்தில் வாங்கிட்டேன், ஒரு நெருக்கடியில் வட்டி வாங்கிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது அதில் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஆனால் ஒரு வட்டிக்கு வாங்குறவன் இருக்கிறான்ல, அதில் ரெண்டு வகை இருக்கிறான். ஒருத்தன் அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற கூட முடியாமல் எந்த நேரத்தில் ஹராமை கூட அவன் செய்யலாம்னு இருக்கிறதோ அந்த நிலையில் கூட வட்டி வாங்குறவன் இருக்கிறான். அல்லது நல்லா இருந்துக்கிட்டு 10 லட்ச ரூபா தொழில 20 லட்ச ரூபாய் ஆக்குறதுக்கு வட்டி வாங்குறவன் இருக்கிறான். அப்போ 10 லட்ச ரூபாயில் வாழ முடியத்தானே செய்யும். 10 லட்ச ரூபாயில் அவன் தொழில் பண்ணி வாழ முடியும் பொழுது 20 லட்ச ரூபாய்க்கு போய் கடன் வாங்கிட்டு அவன் தொழில் நடத்துகிறான்னு சொன்னால் இது ஒரு அவசிய தேவையை முன்னிட்டு இவன் வாங்கவில்லை. எதுக்கு வாங்குறான்? இவன் பெருக்கிக் கொள்வதற்கு வாங்குகிறான். அந்த வாங்கலன்னு சொன்னால் இவன் செத்து போயிட மாட்டான், பெரிய பாரதூரமான கஷ்டங்களை பட்டுவிட மாட்டான். அதே மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு தகப்பனாரை சேர்த்துருவோம், பல வகையில் கடன் கேட்போம், யாரும் தரமாட்டாங்க, வட்டிக்கு தான் கிடைக்குது. இப்போ உயிரை காப்பாற்றுறன்னு ஒரு அவசியம் ஆகிடுது இல்லையா? உயிர் காப்பாற்றுறன்னு ஒரு அவசியம் வந்துருச்சும் போது அவன் வட்டி வாங்கினா குற்றத்தில் வரும். இதை பிரித்து பார்க்கணும். வட்டி வாங்குறவர்களை அதாவது வட்டிக்கு வாங்குறவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு நிலைகளில் இருப்பார்கள். ஒன்று டெவலப் பண்ணுவதற்காக, ஓட்டு விடை பங்களாவாக்குவதற்காக வாங்குவது, சின்ன கடையை பெரிய கடையாக்குவதற்காக வேண்டி வாங்குவது, அல்லது கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்குவது. தேவை கூட இருக்காது, ஏற்கனவே ஒன்று இருக்கும், சும்மான வட்டிக்கு தானே தர்றாங்க, காசை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறது, அதுக்காக வேண்டி வாங்குவதெல்லாம் இந்த மாதிரியா வாங்கினார்களே ஆனால் அவங்க சமமாக தான் வருவாங்க. ஏன்னா திமிர் தானே, அது வேண்டு தானே வாங்குறாங்க. ஒரு பாவம்னு தெரிந்து கொண்டு அதை தவிர்க்கணுங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் அதை வாங்குறாங்கன்னு சொன்னால் இது கொடுக்குறவன் வாங்குறவன் இதெல்லாம் சம கேட்டகரியில் வந்துடுவாங்க. அதே நேரத்தில் இஸ்லாத்தில் நிர்பந்தம் இருக்குல்ல, வட்டிக்கு மட்டும் உள்ளது இல்லை, இது நிர்பந்தமான நிலைன்னு வந்து விடுமையானால் அவர்களுக்கு ஹராம் ஹராம் ஹராமு ஹராம் தான், ஹலால் ஆகாது. அந்த ஹராமுக்கு மன்னிப்பு இருக்கிறது. அவங்க செய்கிற ஹராமாக இருந்தாலும் ஹராமுக்கு மன்னிப்பு இருக்கிறது. இப்போ மார்க்கத்தில் குரானில் 4 வகையான உணவுகளை ஹராம்னு எல்லாம் சொல்கிறான். தானாக செத்து போனது ஹராமு, பன்றி ஹராமு, அது மாதிரி இறந்து போன ரத்தம் ஹராமு, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைகள் செய்யப்பட்டது, அறுக்கப்பட்டது, இதெல்லாம் ஹராமு. இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், யார் நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறார்களோ ஃபமனிலு துர்ர கைர பாகின் ஒலா அதின் ஃபலா இஸ்ம அலைஹி, நிர்பந்தமான நிலைக்கு யார் தள்ளப்படுகிறார்களோ அவர்கள் இந்த தடை செய்யப்பட்ட 4 உணவுகளை உட்கொள்வார்களேயானால் அவர்கள் மீது பாவம் இல்லை அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது. இது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு பேசிக்கான ஒரு கொள்கை. அப்போ எந்த ஒரு நேரத்தில் நிர்பந்தமான நிலைக்கு நீங்கள் உள்ளாகிவிட்டீர்களோ அந்த நேரத்தில் அந்த ஹராமை செஞ்சால் தான் நமக்கு நிர்பந்தத்தில் தப்பிக்க இயலும் என்று இருக்குமையானால் அந்த ஹராமை செஞ்சால் அவர் குற்றவாளி ஆக மாட்டார். அது வட்டியை விட பெரிய விஷயம் என்ன? ஈமானுக்கு பொருந்தது. ஈமான் விஷயத்திலேயே இப்போ அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ம நம்பணும். அல்லாஹ் இல்லைன்னு நம்பிட்டா என்னவாயிரும், அது நம்மளை இப்போ கம்ப்ளீட்டாக நரகத்தில் நிரந்தரமாக தள்ளிப்படும். இப்போ ஒருத்தன் கத்தியை வச்சுட்டு என்ன பண்ணுறான், சொல்லு அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, இந்த கள்ள கடவுள்னு சொல்லு, சூரியன் தான் கடவுள்னு சொல்லு, இப்படின்னு நம்மளை துப்பாக்கி வச்சுட்டு என்ன செய்யறான், மிரட்டுறான். நம்ம என்ன பண்ணுறோம், சூரிய நமஸ்காரம்னு பண்ணுறோம் பயந்துக்கிட்டு, உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி. இப்படி செய்யலாமான்னு கேட்டால் அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், செய்யலான்னு குரானில் சொல்கிறான், இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். நிர்பந்தத்திற்கு ஒருத்தன் உள்ளாகி அவனுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி இருக்குமையானால் அவன் மீது குற்றமில்லை. வாயினால நிர்பந்தத்துக்கு உள்ளாகி அல்லாஹ் இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் உள்ளத்தில் என்ன இல்லை, அந்த நம்பிக்கையை பாதிக்கலை, வாயினால சொல்கிறான். அப்படி சொன்னானேயானால் அது கூட குற்றமாகாது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அதுக்கு மன்னிப்பு தருகிறான். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நிர்பந்தத்திற்கு ஆளாகி வேற வழியே இல்லை என்ற அளவுக்கு ஒருத்தன் வட்டிக்கு வாங்குறான்னா திருடுற மாதிரின்னு வைங்களேன், செத்து போன ஒரு ஆட்டை திங்கிற மாதிரின்னு வைங்களேன், அது கூடும்னா இதுவும் கூட தான் செய்யும். அது நிர்பந்தம் கூட நீங்கள் என்ன விளைவிக்கிறன்னு, நிர்பந்தண்டா ஒரு சாவ கிடக்கிற நிலைக்கு வந்தால் தான் நிர்பந்தங்கிறது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தடை செய்யப்பட்ட உணவுகள் எந்த நேரத்தில் எனக்கு ஹலால் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உனக்கு காலையிலையும் மாலையிலையும் ஒரு கப்பு பால் உணவு கிடைக்கலன்னு சொன்னால் அது போதுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஃபுட்டு கிடைக்கல, ஒரு நாள் சோறு கிடைக்கலையா, பால் அளவு கூட கிடைக்கலையா, 2 வேளை பால் கிடைக்கலன்னா அவன் நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டான். அந்த ஒரு வேளை பால் கிடைக்கிது, ஒரு வேளை கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவன் செத்துலாம் போயிட மாட்டான், கொஞ்சம் டயர்டாகுவான், அவனுக்கே ஹராம சாப்பிடலான்னு இருக்குது.
அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு செய்யும் பொழுது உயிர் காக்கக்கூடிய ஆப்ரேஷனு இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் வறுமையானால் கடன் கேட்டு பார்ப்போம், தர்மமாக கேட்டு பார்ப்போம், வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இருக்கிற நகை நட்டை விற்றுட்டாது. சில பேர் வந்து என்னென்னு கேட்டால் அந்த நகை நட்டையெல்லாம் ஒரு கணக்காக எடுத்துக்கிற மாட்டாங்க. 50 பவுன் 100 பவுன் வச்சுருப்பா, அதை தொட மாட்டாங்க. அது இல்லாமல் தான் போய் கேட்பாங்க. அதெல்லாம் விற்று பார்த்துருனேன். இருக்கிற விட்டு ஒரு 10 பவுனை விற்றுருவோம், என்னை உயிர் காக்கிறதுக்கு தானே. கேஷ் மாதிரி தானே அது. நகை என்பது ரொக்கம், அது ஒரு ரொக்கமாக பணம் இருக்கிற மாதிரி தான். அது பணம் தான், அது பணத்துக்கு மேலே அது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதெல்லாம் வச்சு பார்த்துரு. நகையும் விற்றுட்டோம், விற்கிறதுக்கு நகையும் இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. தகப்பனை காப்பாற்றணும், பொண்டாட்டியை காப்பாற்றணும், நம்மளே காப்பாற்றி கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு நிலை வறுமையானால் நீங்கள் வட்டி பிச்சையும் எடுக்கலாம், வட்டியும் வாங்கலாம், ஹராமானதும் செய்யலாம். எல்லாமே உங்களுக்கு என்னவாயிரும், அதுக்கு வந்து பாவம் இல்லாமல் போயிடும், குற்றம்தான், ஹராம் தான். ஹராமுக்கு வந்து எல்லாம் என்ன செய்கிறான், தண்டனை இல்லைன்னு ஒரு சலுகை தந்திருக்கிறான். இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கக்கூடியவர்கள் இப்படி 2 வகைகள் இருக்கிறார்கள். இவங்களுக்கு உரிய சலுகை அவங்களுக்கு கிடைக்காது. அதை அவன் வச்சுக்கணும். பாக்கர் வந்து நம்ம ஜமாத்தை விட்டு போயிட்டாரு. அவர் மாதிரி ஆட்கள்லாம் நம்ம ஜமாத்தில் சேர்த்தா நல்ல வலிமை அடையுமே, வந்தால் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வியே முதல்ல அடிப்படையில் தப்புங்க. அவர் ஜமாத்தை விட்டுலாம் போகவே கிடையாது. நம்ம தான் நீக்கணும். ஜமாத்துலேருந்து ஒருத்தர் போகிறதுங்கிறது ஜமாத்தில் ஏதோ ஒரு குறையை கண்டு அதனுடைய நிர்வாகம் சரியில்லை, பணம் வரி சரியில்லை, கொள்கை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் போனார்னு சொன்னால் அவருடைய அந்த புறக்கணிப்பில் நியாயம் இருக்குமே. ஆனால் நம்மள்ட்ட உள்ள அந்த குறைகள் நம்ம திருத்தி கொண்டு நாங்கள் திருத்திக்கிறோம் வாங்கன்னு அவர் என்ன செய்யலாம், கண்டிப்பாக கூப்பிடத்தான் வேணும். நம்மள்கிட்ட ஒரு கொள்கையில் ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டு நம்மள்ட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்மளை விட ஒரு உறுதியாக இருந்து அதுக்காக வேண்டி அவர் என்ன செஞ்சிட்டாரு, வெளியே போயிட்டாருன்னு சொன்னால் அப்போ நம்மள்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கிறனால நம்மளை திருத்தி கொண்டு அவரை அழைக்கத்தான் வேணும். அவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நேரத்தில் வந்து என்ன செய்யணும், சத்தியத்துக்கு நம்ம பணிஞ்சிடணும், அசத்தியத்தில் நின்றக்கூடாது. ஆனால் பாக்கரை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நீங்கிலாம் போக கிடையாது. அவரை வந்து வச்சுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருந்தார். அவர் நம்ம தான் நீக்கியிருக்கோம். எதுக்காக நீக்கியிருக்கிறோம், எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே ஒரு அறிமுகமான ஒரு ஆளுங்கிற லெவலுக்கு வந்து இந்த மக்கள் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் தொடர்ந்து பெண்கள் தொடர்பான புகார்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் தண்டிக்கப்பட்டு, உள்ளுக்குள்ளே வைத்து ஒருக்கா தண்டிக்கப்பட்டு, அப்புறம் நிர்வாக குழுவில் ஒருக்கா தண்டிக்கப்பட்டு, செயற்குழுவில் தண்டிக்கப்பட்டு, திரும்ப திரும்ப அதே மாதிரியான தவறுகளை செய்யும் பொழுது இது வந்து பெரிய டேஞ்சரான ஒரு ஆள். இவர் மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் வளரும்ண்டு. இப்போ சொன்னீங்களே, தப்பாக சொன்னீங்களே, அவர் மாதிரி ஆட்கள் இருந்தால் வளரும்ண்டு, வளரவே செய்யாது, பள்ளத்தில் நாசமாக போயிடும். நல்ல ஆட்கள் இருந்தால் தான் ஒரு இயக்கம் வளருமே தவிர பிரபலமான ஆட்கள் இருக்கிறதுனால வளரவே வளராது. எதை கொண்டு வளரும், தௌஹீத் ஜமாத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, நீங்கள்லாம் ஒழுக்கமாக இருக்கும்னு நினச்சாலும் நீங்கள் வர்றீங்க. அதனால் ஒழுக்கம், பண்பாடு, நேர்மை அதுக்கு தான் வளரும். அதை ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க யாரும் நீக்கப்பட கிடையாது. அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த பாலியல் விஷயத்து போக பண விஷயமாக வின் டிவி நடத்த போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாடாக போய் நம்ம மக்கள்கிட்டலாம் பங்கு வாங்கிட்டு வந்து அந்த வின் டிவியிலேருந்து 6 கோடி ரூபா அதில் லாபம் கிடச்சி இவர் வந்து 2 கோடியை மறைச்சி 4 கோடியை மட்டும் பிரித்து கொடுத்தாரு. அப்போ இப்படி ஒரு மோசடி பண்ணிட்டாருன்னு குற்றச்சாட்டை நேருக்கு நேர் நிரூபித்து இந்த மாதிரி வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த மக்கள் நஷ்டமானாலும் பரவாயில்லைன்னு எவ்வளோ நம்பிக்கையோடு தந்தாங்க, அவங்களுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்கிறிய என்ற ஒரு அடிப்படையிலையும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அதில் தான் இன்றைக்கி அதை வச்சு தான் இன்றைக்கி எல்லாம் இயக்கம் நடத்தி ஆகுது. பல கோடி ரூபாய்கள் இது மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கு, உங்களுடைய பணம், எங்கள் ஜமாத்து பணம் இல்லை, உங்களை மாதிரி மக்கள்கிட்ட வாங்கிட்டு வந்த பணத்துக்கு என்ன செய்யலை, லாபமாக கிடைச்ச தொகை உங்களுக்கு தராமல் அது இருட்டு பொய்யான தகவல் மறைச்சி அப்புறம் வீடியோ மூலமாக ரெக்கார்டிங் விசாரணையில் அவருக்கு மறுக்க முடியாமல் மாட்டிக்கொண்டு அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், நெட்டில் இருக்குது, பார்த்துக்கிறங்க. பாக்கர் நீக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிற தலைப்பில் 2 வீடியோ கேசட் இருக்குது, பார்த்துக்கிறங்க எவ்வளவு ஆதாரங்கள்னு. அப்போ இவ்வளவுக்கு பிறகு நம்ம வேணாம்னு தான் நீக்கியிருக்கமே தவிர அவர் வேணாம், அவர் வெறுத்துலாம் போகலாம் கிடையாது. அவர் வந்து இங்கே இருந்துக்கிட்டு பொறுப்பில்லாட்டால் நான் இருக்கிறேன்னு தான் அவர் ஆசைப்பட்டார். நம்ம தான் என்ன பண்ணோம், இந்த வைத்துக்கொண்டு மறுபடியும் அதே மாதிரி வந்து சில்மிசங்கள் பண்ணால் ஜமாத்தை பாதிக்கும், ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கிறது, அவர் ரொம்ப எல்லையை மீறி போயிட்டார், இந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு ஜமாத்தை அசிங்கப்படுத்திட்டாரு என்கிற அடிப்படையில் அவர் நீக்கப்பட்டிருக்காருங்கிற விளங்கிக்கிறணும். அடுத்ததாக சரி நீக்க தான் பட்டாச்சு, நீக்கப்பட்டவர்களையும் நம்ம சேர்த்துருக்குறோம். எப்போ சேர்த்துருக்குறோம், அந்த என்ன குற்றத்துக்கு நீக்கப்பட்டாங்களோ அந்த குற்றம் அவர்கிட்ட இனிமேல் இருக்காது, அதுக்கெல்லாம் வருந்துறாரு, பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறாரு, இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டார் என்று அவங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக தெரிய வந்து
அவங்களும் ஜமாத்தில் அதை முறையிட்டார்களே ஆனால் மனிதன் தவறு செய்கிறவன் தானே, தவறை திருத்தி கொள்கிறவன் சிறந்தவன் ஆயிடுறான்ல. அந்த மாதிரி கூட என்ன செய்யலாம், அப்படி நீக்கப்பட்ட சில பேர் வந்து அந்த செயலை வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோமே, பெரிய பாவமும் செஞ்சுவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், அப்போ கூட நம்ம செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சில பேர் நம்ம சேர்த்தும் இருக்கிறார்கள், எல்லா இயக்கத்திலையும் சேர்ப்பாங்க, மற்ற இயக்கத்தை விட்டுருவோம், தௌஹீத் ஜமாத்தில் சேர்த்துருக்கிறார்கள். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அப்படியாவது ஒரு மாற்றம் தெரியுதா? மாற்றம் தெரியல. என்ன சொல்கிறார், இப்போ என்ன சொல்கிறாரு, அங்கே மக்கள் எல்லாம் கூட்டு விசாரித்து திருச்சி செயற்குழுவில் கேட்கும் பொழுது நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன், அதுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, நான் வந்து நீ திருந்துட்டேன், இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னு திருச்சியில் சொன்னார். அப்புறம் தான் செஞ்சார். அந்த மாதிரிலாம் சொல்லி நான் செஞ்சு பிழைதான்னு சொல்லி ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டார், அழுது மன்னிப்பு கேட்டார். அவ்வளோ மக்கள் மத்தியில் வச்சு, செயற்குழு 300 உறுப்பினர்களுக்கு மத்தியில் வச்சு அழுது மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோ காட்சிகள்லாம் இருக்கிறது. அப்போ நீக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஒரு அந்நிய பெண்ணோட, அதாவது இரவுல லைட்டை அணைத்து விட்டு பிரயாணம் செய்யக்கூடிய சொகுசு பஸ்ஸில் முன்கூட்டியே வர சொல்லி அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு 16 மணி நேரம் அருகருகே அமர்ந்து பிரயாணம் பண்ணி போய் அதில் வந்து சேட்டைகள்லாம் பண்ணினாங்கன்னு பக்கத்தில் உள்ளவங்க அந்த அரை இருட்டில் அரை வெளிச்சத்தில் பார்த்து ஒருத்தருக்கு புகார் பண்ணி இவ்வளவு நடந்திருக்குத, இது என்ன தப்பான்னு இப்போ கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, இப்போ என்ன சொல்கிறாரு, ஏன் பெண்ணோட பிரயாணம் பண்ணும் தப்பா, அந்நிய பெண்ணோட பஸ்ஸில் போகிறது தப்பா அப்படின்னு இப்போ வந்து வீடியோவில் டிவியில் ஒளிபரப்புறாங்க அதை. அப்போ இவர் தெரிஞ்சிட்டாரா, எந்த தவறுக்காக வேண்டி தண்டித்து அனுப்பினோமோ அதை இனிமேலும் செய்வாங்கிறார். பேசுனாலே ஒரு சகோதரர்கள் இன்னைக்கு இங்கே உள்ள நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால் ஃபோன் போட்டாலே எடுக்க பயப்படுறாங்க, இவன் போனால் தப்பாங்கிறான், நம்ம வீட்டில் ஏதாவது பேச தொலைச்சா என்ன பண்ணுறதுங்கிற அளவில் இது எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு வாசகம். அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு சொல்லி அதை டிவிலையும் ஒளிபரப்புறாங்கன்னு சொன்னால் இவங்க என்ன தெரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லாமல் சரி இதுதான் தொலைஞ்சிட்டு போய் ஒரு தப்பு செஞ்சிட்டான், அந்த ஒரு தப்போதை தொலைஞ்சு போகாமல் எல்லா கொள்கையும் மாற்றி நாசமாக்கிட்டானோ, எல்லா கொள்கையும் மதுஹபு சரிங்கிறான். இப்போ என்ன இது என்னங்கிறான், இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவ்வளோ நடிப்புன்னு வழங்குதா இல்லையா? மதுஹபு சரி, சிலை திறப்பில் அவ்வளோ போய் கலந்து கொள்வது சரி, அதே மாதிரி வரதட்சணை கல்யாணத்தில் கொண்டு வந்து தாவா பண்ணுவதற்கு போனோம். எதுக்கு போனீங்கப்பான்னு கேட்டால் அங்கே போய் தாவா செய்ய போகிறாங்களாம். வரதட்சணைகளை தின்னுட்டு வர்றது என்ன செய்யுது, தின்னுட்டு வர்றது தான் தாவா என்கிற அளவுக்கு கொள்கை கோட்பாடு எல்லாம் நாரி போய் எவனோட வேண்டாலும் நான் போய் சேர்ந்துக்குவேன், எதில் வேண்டாலும் போவேன், அவங்க கூட்டத்துக்கும் போவேன், இவங்க கூட்டத்துக்கும் போவேன் என்கிற அளவுக்கெல்லாம் கொள்கை மாறி நிலைப்பாடு மாறி பரேலவிகள் கபரு வணங்கிகளை விடவும் மோசமாக இவங்களுடைய நடவடிக்கைகள் இப்போ அமைஞ்சிருக்கும் பொழுது திருந்திட்டாங்கன்னு நினச்சி எப்படி சேர்த்துக்கிறது? திருந்துறதுக்குரிய முறையில் இருந்தால் தானே சேர்க்கலாம். அப்போ எந்த செயலுக்கு நீக்கப்பட்டாரோ அதிலிருந்து அவன் திருந்த காணாம், எந்த கொள்கைக்காக வேண்டி அவரை வந்து பொறுப்பில் வச்சுருந்தோமோ அந்த கொள்கையும் அவர்கிட்ட காணாம். அப்போ எப்படி தௌஹீத் ஜமாத்தில் தௌஹீத் இருந்தால் தானே தௌஹீத் ஜமாத்தில் இருக்க முடியும்? தௌஹீதை இல்லாத ஒரு ஆள்கிட்ட எப்படி தௌஹீத் ஜமாத்தில் இருக்க முடியும்? மதுஹபு சரிங்கிறாரு, சிலை வீரன் அழகு முத்துக்கோன் சிலை திறப்புலாக்கு எப்படி போஸ்ட் கொடுக்குறாரு திறக்கிற மாதிரி, இதெல்லாம் ஒரு சரின்னு பண்ணுறக்கூடிய ஒரு ஆளை வந்து எப்படி சேர்த்துக்கிட்டா வளருங்கிறீங்க ஜமாத்து? சரி அப்படி தான் இது மாதிரி ஆளுக்குனால வளரும்னு அது வேணாம்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி தேர்தல் அரசியல் கட்சியாக நடத்துகிறோம், இந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமான பேர் வருவாங்கன்னு அது எங்களுக்கு தேவையே இல்லை. கொஞ்சம் வந்தால் நல்ல ஆட்களாக வரட்டும், நான் அதான் நம்ம நினைக்கிறோம். தௌஹீத் ஜமாத் என்ன நினைக்குது, கொஞ்சம் பேர் வந்தாலும் ஒழுக்கமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி பாடுபடக்கூடியவங்க வந்தால் போதும், நம்ம ஒன்று தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு தான் நம்பர் வேணும் என்கிற ஒரு அடிப்படையில் இருக்கிற காரணத்தினால இந்த அவரெல்லாம் சேர்த்துக்கிற தகுதியே கிடையாது, அவர் போகவும் கிடையாது. நம்ம தான் புரடி பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து செயற்குழுவே ஒட்டுமொத்த சேலத்தில் உள்ள செயற்குழுவை அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்குங்க, அந்த ஆதாரங்களை அள்ளி போட்ட பிறகு அடிப்படை உறுப்பினர் நீக்குங்கன்னு அத்தனை பேருமே யார் மன்னிச்சு சேர்த்துக்கலாம்னு சொன்னார்களோ திருச்சியில் அவ்வளோ பேருமே சேலம் செயற்குழு என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கு இதே வேலையாக போச்சுன்னொன்னே உறுப்பினராக கூட வைக்காதீங்க. அப்போ இந்த மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவரால் எல்லாருக்கும் என்னென்ன தலைகுனி வந்துச்சு, ஒருத்தனா கேட்டானா இல்லையா? ஒவ்வொருத்தரும் என்னஞ்சாங்க கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க, என்ன தௌஹீத் ஜமாத்துக்கு கூட கேள்வி கேட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவரை பூச்சில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்றெல்லாம் ஒரு கேள்விகள்லாம் சந்தித்த நிலையெல்லாம் வந்துச்சு. அதனால பாக்கரை பொறுத்த வரைக்கும்ங்க அவர் மேலே என்ன தனிப்பட்ட குரோதமாக நமக்கு அவருக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ தனிப்பட்ட குரோதத்துக்குரிய ஒரு சின்ன ஒரு லட்சத்தில் கோடியில் ஒரு பங்கு கூட எனக்கு அவர் தனிப்பட்ட குரோதம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஜமாத்துடைய நன்மையை கருதி இந்த மாதிரி ஒரு செயல் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை. இது ஜமாத்தை பாதிக்கும், தனி நபரை விட நமக்கு ஜமாத்து முக்கியம், கொள்கை முக்கியம், அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார்கள்னு விளைவிக்கிறேன்னு. வளர்ச்சி என்பதற்கு நீங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ளணும்.
25 ஆண்டுகளாக நீங்கள் வந்து பிரச்சாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எதிராக நிறைய வந்து ஏச்சுகளும் பேச்சுக்களும் அவதூறுகளும் பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். இதை எப்படி உங்களுக்கு தாங்கி கொண்டு இருக்க முடிகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது தெரிந்து கொண்டோமே ஆனால் நாங்களும் தாங்கிக்கிறோம்ல அப்படிங்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க, தாங்குகிற மேட்டரே கிடையாது. நம்மள்கிட்ட கரெக்டாக இருந்தால் தாங்கிக்கிற முடியும். அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் சுட்டி காட்டினேன்னு வைங்க, அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லைன்னு வைங்க, அப்போ வந்து தாங்கிக் கொள்ள முடியாது. கரெக்டான பதில் இல்லையே பதில் இல்லையே பதில் இல்லையேங்கிறதுலையே நம்ம செத்து போயிடுவோம். நீங்கள் என்னத்தை சொன்னாலும் கரெக்டான விஷயத்தை சொன்னால் தப்புன்னு ஒத்துக்கிட்டு போயிடுவோம். நீங்கள் அவதூறு சொன்னால் ஆன்சர் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் பதில் இருக்கிறது. அரைக்குறை யாராவது சொல்கிறத விளையங்கிட்டு சொல்லுவாங்க. உடனே ஆன்சர் இருக்கக்கூடியவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எப்போதுமே அதுக்கு வந்து கலங்கவலாம் மாட்டாங்க. நீ பாட்டு சொல்கிற அளவுக்கு சொல்லு, திருப்பி ஒரு அடி பதிலை கொடுப்போம், அதில் வாய முடிடுவாங்க. எந்த விஷயத்தையாவது அவங்க சொல்லி நிரூபித்தாங்களா? எத்தனை விதமான அவதூறுகள் பல விதமான குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்க. அனைத்துக்கும் என்ன செய்கிறோம், உடனே அதுக்கு பதிலை சொல்கிறோம். கொஞ்சம் நேரம் பரவ விட்டு கொஞ்சம் லேட்டாகவும் சொல்லுவோம். பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பரவட்டும், நல்லாவே நல்லா பரவணும்னு நினச்சா தான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு சில விமர்சனங்களை ஒரு வாரம் விட்டு வைப்போம். சில விமர்சனங்களுக்கு உடனேயும் சொல்லுவோம். அப்போ என்ன விஷயம்னு கேட்டால், நம்ம ஹக்கில் மட்டும் இருந்தோம் என்று சொன்னால் விமர்சனங்கள் பாதிக்காது. யாரை பாதிக்கும் தெரியுமா? ஒருத்தன் திருடிவிட்டான், திருடுனா நீங்கள் பார்த்துப்பிட்டீங்க, அதை விமர்சித்து அவனை தாங்க இயலாது. ஆஹா பார்த்துப்பிட்டானா என்ன ஆகுமோ, பிடிச்சிருவாங்களே, போலீஸ் வந்துடும். நீங்கள் திருடவே இல்லை, திருடாங்கிறான், ஏன் உங்களை பாதிக்கிறது? நீங்கள் திருடுறதை பார்த்துட்டான்றதானே பாதிக்கும். நீங்கள் திருடவே இல்லை, திருடுனாங்கிறான், எங்கே வேணாலும் போய் சொல்லிக்கடா, என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் திருடலையே, உனக்கு நிரூபிக்க முடியாத அப்படிங்கிற யாரையும் பாதிக்குமா? அப்போ நம்ம எதனால் நம்ம வந்து இந்த இதெல்லாம் பாதிப்பது இல்லை என்று கேட்டால், நம்ம கரெக்டாக இருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸுங்கிற கொள்கையில் கரெக்டாக இருக்கிறோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம வளைஞ்சதே கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதே கிடையாது. அது மாதிரி வந்து அப்படி நடக்கும் பொழுது அவங்க என்னத்தை கேட்டாலும் புரியாமல் தான் கேட்பாங்களே தவிர, யாரோ சொல்கிற அவதூறுகளை நம்பிட்டு தான் கேட்பாங்களே தவிர, அது வந்து அதில் உண்மை இருக்காது அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன வராது, எந்த மாதிரி விமர்சனம் வந்தாலும் அது பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் நம்மள்கிட்ட அந்த அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குமையானால் அப்போ அது நம்மளை பாதிக்கும். நம்மள்கிட்ட அந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, அந்த குற்றச்சாட்டு நம்மள்கிட்ட இருக்குது, அப்போ அது நம்மளை பாதிக்கும். அது கூட என்ன செய்யணும்னு கேட்டால், இருக்கலாம் சில குற்றச்சாட்டுகள் மனுஷன்டா தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் பாவம் இல்லாமல் இருப்பானா, அந்த மாதிரி சில தவறுகள் நம்மள்கிட்ட இருக்கும்னு சொன்னால் அதை என்ன செய்யக்கூடாதுன்னா பூசிலாம் மூடக்கூடாது, ஆமான்றணும். ஆமாம் தப்பு தான், தவறு செஞ்சுட்டேன், முடிஞ்சு வச்சுக்காத. அது நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தால் தான் பிரச்சனையை தவிர, தவறுனா தவறு, தவறு இல்லைன்னா பதில், இதே நம்மளை பாதிக்குது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொள்கையில் கரெக்டாக இருந்து கொள்ள வேண்டும். நம்மளே அறியாமல் ஒரு இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம், சுட்டி காட்டுறாங்கன்னா ஆமாம் நீங்கள் சுட்டி காட்டுறது சரிதான், சரிதான்னு ஒத்துட்டா முடிஞ்சு, டாபிக் ஓவர். அப்புறம் நம்மளை பாதிக்குது, மனசு ரிலாக்ஸ் ஆகிருதா இல்லையா? இந்த ஒரு அடிப்படையில் நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறங்க. இந்த விமர்சனங்கள் அவதூறு எதுவும் நம்மளை வந்து பாதிக்கவே செய்யாது. நம்ம வாட்டுக்கு எரும மாட்டில் மழை பெஞ்சுப்போம், அந்த மாதிரி போயிடுவோம். நம்மளுக்கு என்ன செய்யாது, அது எந்த ஒரு அந்த இதே வராது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி நம்மளுக்கு எதிராக சிலர் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு எதிராக யாருக்கு எதிராகவோ அவதூறுகள் இந்த மாதிரிலாம் அவங்க பரப்புனாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நமக்கு வந்து மறுமையில் நமக்கு லாபம். அவங்க நினைக்கிறாங்க நம்மளை வந்து அவதூறு பண்ணி ஏதாவது செஞ்சிடலான்னு சொல்லி, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சுருப்பாங்க இல்லையா, அது நம்ம கணக்கில் வரவாக போகுது. நமக்கே அமல் பத்தாமல் இருக்கிறோம். அப்போ நமக்கு நிறைய அமல் வாங்கி நல்ல கிரேடு போகணும்னு நினச்சோம்னா என்ன செய்யணும், சரி நல்லா பண்ணுங்கப்பா, நல்லா எவ்வளோ நாள் பண்ணிட்டு போ, நீ செஞ்ச தர்மம், நீ ஏதோ வாழ்க்கையில் ஒன்று நல்ல காரியம் செஞ்சுருக்க மாட்டியா, அதெல்லாம் உனக்கு மைனஸாக எனக்கு வந்து சேரப்போகுது, இப்படி நினச்சி பாருங்கள், ஏன் பாதிக்குது? அப்போ இந்த அவதூறுகள் பண்ணுவதனால என்னன்னு கேட்டால் நம்மகிட்ட பதில் இருக்கிறதுனாலையும் அது பாதிக்காது. ரெண்டாவது, அதெல்லாம் மறுமைக்கான சேமிப்பு, மறுமையில் நமக்கு என்னவாயிரும், இதெல்லாம் சேமிப்பாக பயன்படும் என்கிற ஒரு அடிப்பில் நினைத்து பார்த்தோமே. ஆனால் எவ்வளோ வேணாலும் சொல்லிக்க, எல்லாம் கணக்கு வரவாய்க்கு தாறுமாற மூட்டை மூட்டையாக நமக்கு என்ன செய்யும், நன்மைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த நன்மைகள் நம்ம செஞ்ச நன்மையாக இருக்காது, வேறு எவனோ செஞ்ச நன்மைகள்லாம் நமக்கு வந்து எந்த கெட்ட வண்டி நாள் நல்லது இருக்க தானே செய்யும், அவன் செஞ்ச நன்மைகள்லாம் என்ன செய்யும், நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நினைத்தோமையானால் சரி, அல்லாஹ் வந்து நமக்கு நன்மை அதிகம் தர நாடுகிறான், அதுக்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறான் போல இருக்கு, மற்ற யாருக்கும் இல்லாமல் நம்மளை மட்டும் குறி வச்சு நீங்கள் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ நமக்கு அல்லாஹ் வந்து ரஹ்மத் செஞ்சுருக்கிறான், நமக்கு தனி ஸ்பெஷல் கிருபை செய்கிறான்னு நம்ம எடுத்துக்கிட்டு அப்படி நினச்சி பாருங்கள். அப்போ ஏன் உங்களை பாதிக்குது? இந்த ரெண்டே மேட்ரு தான். நம்ம கரெக்டாக இருந்தால் பாதிக்காது, தப்பாக இருந்தால் அது கரெக்டாக இருந்தால் பதில் சொல்லிட வேண்டியது, நம்மள்ட்ட தப்புன்னு சுட்டி காட்டினா ஒத்துக்கிற வேண்டியது. அதுக்கு மேலேயும் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், இதெல்லாம் மறுமைக்கு நன்மை.
இப்படி இருந்துட்டா என்ன செய்யாது? இன்னைக்கு இவ்வளோ காலம் என்னென்னமோ பண்ணாங்க, நம்ம ஏதாவது எதுலையாவது பின்வாங்கணுமா? அவாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். யார் மக்களும் குறையவும் இல்லை, எந்த ஒரு வளர்ச்சி தடுக்கப்படவும் இல்லை. அது வாட்டுக்கு என்ன செய்யுது? மக்கள்கிட்ட மெசேஜ் போய்கிட்டு தான் இருக்கிறது. நமக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன எந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் இவங்க நினைக்கிறாங்க. இவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்படியெல்லாம் இப்படியே பரப்பி விட்டோம்னு சொன்னால் நமக்கு ஏன்டா வம்புன்னு உட்காந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம எதை நேற்று தான் இன்றைக்கி களத்தில் வந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. 25 வருஷமாக நீங்கள் பரப்புனதை விட புதுசாக பரப்பிட போகிறீங்க. அப்படி உட்கார்ந்து அன்னைக்கு உட்காந்துருப்போமே. எப்போ இந்த மாதிரி பரப்புகிறாங்களோ அப்போ தான் என்னையை பொறுத்த வரைக்கும் யார் ரொம்ப பரப்புறாங்க அப்போ தான் தீவிரமாக இறங்கி நான் வேலை செய்வேன். வழங்குதா? பரப்புனா ஒதுங்கி ஓடுறாள், அது வேற. சில ஆட்கள்கிட்ட அப்படி இருக்கலாம். எவ்வளோ பரப்புகிறாங்களோ அவ்வளோ ஆக்ரோஷமாக நம்ம என்ன செய்வோம்? இறங்கி நின்று தான் களத்தில் நிற்போமே தவிர, நம்ம பாட்டு சும்மா விட்டு தான் நான் பாட்டு சோம்பேறியாக இருப்பேன். இந்த மாதிரி பேசுனாங்கன்னு சொன்னால் என்ன செய்வோம்? இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தான் நம்ம நிற்போமே தவிர, இந்த மாதிரி பரப்புரில் அடையாளம் காட்டி ஆகணுங்கிற ஒரு நிலைமை வரும். அதனால இது ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தாது. அது கவனத்தில் வச்சுக்கிறேங்க. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பெண்ணை நிச்சயம் செய்கிறாங்களாம். இதான் மாப்பிள்ளை தான் பொண்ணு நிச்சயம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு இதய நோயாளி அப்படின்னு தெரிய வருகிறது. இப்போ அந்த பெண்ணை வேணான்னு சொல்லிடலாமா, அல்ல அதை கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா? இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முதலாவது என்னென்னு கேட்டால், நீங்கள் ஒரு பெண்ணை உங்களுக்கு நிச்சயம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த நிச்சயம் பண்ணுறதுலையே ஒரு நம்ம பெரிய மிஸ்டேக் நடத்துகிறோம். என்ன பண்ணுறாங்க? நிச்சயம்னு ஒன்று பண்ணி அதுக்கு ஒரு 2 வருஷம் கழித்து கல்யாணம்னு வைக்கிறாங்க. இஸ்லாமிய முறைப்படி போகிறதா இருந்தால் இந்த நிச்சயங்கிறதுங்கிறதே ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. என்னை பேசி ஒரு வாரம் 10 மாதம் ஒரு நாளை கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடணுமே தவிர, நாள் கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் வருகிறது. அதனால் என்ன செய்யக்கூடாது? முதல்ல இந்த நிச்சயங்கிற வகையில் நீண்ட மாதங்கள் நீண்ட வருடங்கள் எல்லாம் போடக்கூடாது. எவ்வளோ மாற்றங்கள் மனுஷன்ட்ட வந்துடும். ஆனுங்களா? அதனால் எப்போ நம்ம பேசுகிறோமோ இன்னைக்கு உள்ள நிலையிலிருந்து தான் ஒருவன் சரிங்கிறான். நாளைக்கு உள்ள நிலையிலிருந்து அவன் சரின்னு சொல்ல இயலுமா? சொல்ல முடியாது. அப்போ என்னைக்கு பேசுகிறீங்க? சகாபாக்கள் காலத்துலலாம் போவாங்க, அங்கே அந்த வீட்டில் பேசுவாங்க. அப்படியே பொண்ணு தர்றீங்களா? சரி இப்போ கல்யாணம் வச்சுக்கிறோமோ அங்கே பேசிட்டு வந்துடுவாங்க. போகிற இடத்துல பொண்ணு பேசுகிற இடத்துல கல்யாணத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க, வந்துடுவாங்க. ஏதோ நமக்கு சொந்தக்காரங்க வரணும் போகணுன்னா 1 மாதம் 10 நாள் அது மாதிரி டைம் கொடுக்கலாமே தவிர, அடுத்த 2020 வச்சுக்கிடுவோம் அப்படிலாம் நிச்சயம் பண்ணுறாங்க. 2010 உட்காந்து கொண்டு 2020க்கே நிச்சயம் பண்ணுற ஆளுக்கெல்லாம் இருக்குது. அங்கே தான் நீங்கள் சொன்ன மாதிரியான பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள், அதை மறைச்சிட்டாங்க இதை மறைச்சிட்டாங்க என்பதெல்லாம் வரும். இது ஒரு தனி விஷயம். அதே நேரத்தில் இந்த நோயாளியாக ஹார்ட் நோயாளியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேணான்னு சொல்லலாமான்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் பேசி முடிவெடுத்துட்டீங்க. முடிவெடுத்த பிறகு இதய நோயாளியாக இருக்கிறாங்கன்னு இந்த நோயை ஒரு காரணம் காட்டினீங்கன்னு சொன்னால், அது இப்போ நம்மளாம் நோய்க்கு அப்பாற்பட்டாளா? கல்யாணம் பண்ணின பிறகு நோய் வந்தால் என்ன செய்கிறது? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், மனசாட்சிப்படி யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், இது இல்லற வாழ்க்கைக்கு பாதிக்குமான்னு பாருங்கள். குடும்பம் நடத்துவதற்கு இதய நோயாளியாக இருப்பது இல்லற வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இதய நோய் இருக்கிறது அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் கல்யாணம் இல்லறதுக்கு தானே பண்ணுறோம். அப்போ அழகாக புரிய வச்சு இந்த மாதிரி அந்த பெண்ணு லாய்க்கு இல்லைங்கிறாங்க, அது யாரையும் கல்யாணம் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறது, அதனால் அதை நம்மளை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அது யாரையும் பாதிக்காது. அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கைக்கு அது ஒன்றும் பாதிப்பு இல்லை, அவங்கள்ட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொன்னால், நோய் இல்லாத மனுஷன் யார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நோய் இருக்கும். அப்போ இதே மாதிரியான ஒரு காரணம் ஆம்பளைக்கு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண் வீட்டாரில் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ நிச்சயம் பண்ணியாச்சு, மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனைன்னு வருது, அப்போ என்ன பண்ணுவோம்? அவங்க மறுத்துருவாங்களா? அப்போ அதனால் என்ன செய்யணும்? வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்துட்டோமா, பேசிட்டோமா, வாக்குறுதி நிறைவேற்றணும். அப்போ அது மாதிரி நோய்கள் இதெல்லாம் மனுஷனுக்கு உள்ளது இருக்கும். சில பேர் மறைக்குவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்களே தவிர, நோய் இல்லாத மனுஷன் யாராவது இருப்பாங்களா? எந்த மனுஷனை எடுத்தாலும் அவன்கிட்ட 100% எல்லாம் ஃபிட்டாகலாம் இருக்காது. அதில் ஒரு நேரத்தில் நல்லா இருந்தால் ஒரு நேரத்தில் நோய் இல்லாமல் போயிடுவான். அந்த மாதிரி வகையில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிங்கிறதை கவனத்தில் கொண்டு நீங்கள் நிறைவேற்றினால், வாக்குறுதி நிறைவேற்றணுங்கிற ஒரு ஈமானுடைய ஒரு பண்பு அதில் வெளிப்படும். அதே நேரத்தில் இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிறந்த முறை. ஆனால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனுமதி இருக்குது. என்ன அனுமதி இருக்குது? பிடிக்கலையா, என்ன காரணம் பிடிக்கலன்னு சொன்னாலும் கல்யாணம் பண்ண பிறகு கூட ரத்து பண்ணுறதுக்கான உரிமை ஆணுக்கு பெண்ணுக்கு இருக்கிறதுனால, நீங்கள் இப்படி நினைச்சால், சட்டப்படி நினைத்தால் உங்கள்கிட்ட என்ன சட்டப்படி குற்றம் வராது. இதய நோயாளி இருக்கிறாங்க, எனக்கு வேணாம்,
நான் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் என் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு காரணத்தை சொன்னீர்களே, ஆனால் அதே மாதிரி பெண் தரப்பில் மாப்பிள்ளைக்கு ஒரு நோய் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டோம் அது வேணான்னு சொல்வார்களே, ஆனால் அப்படி சொல்லி நிராகரிக்கிற உரிமை ஆணுக்கு இருக்குது பெண்ணுக்கு இருக்கிறது. அதில் ஒன்று சட்டப்படி குற்றத்தில் ஒன்று வராது, பாரதூரமான குற்றமாக அது ஒன்று வந்துடாது கல்யாணம் பண்ணுறது. ஏன்னா இதே நோய்ங்கிறதெல்லாம் அவங்க மறைச்சிருப்பாங்கன்ற ஒரு சந்தேகத்தில் கூட நீங்கள் செஞ்சுருக்கலாம், மறைக்கவே இல்லை அதனால கூட என்ன செஞ்சுருக்கலாம், பின்னாடி தெரிய வந்திருக்கலாம். என்ன வந்தாலும் இல்லற வாழ்க்கைக்கு இது பாதிக்குங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி நீங்கள் மறுத்தால் அது உங்களுக்கு ரைட் இருக்கிறது. கல்யாணம் பண்ணிட்டு கூட சில காரணங்களுக்காக வேண்டி கணவன் மனைவி வேணாங்களாம், மனைவி கணவனை வேணாங்களாம், சந்தோஷமாக வாழ்வதற்கு தான் அந்த கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ரைட் உங்களுக்கு இருந்தாலும் சிறந்த நிலை எது? வாக்குறுதி நிறைவேற்றுறது தான் சிறந்தது. இருக்குன்னு நல்லா நன்மை தருவான். இதே நோயில் பின்னி கல்யாணம் பண்ணிட்ட பிறகு இதே நோயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு நோய் இல்லை, கல்யாணம் பண்ணி 6 மாதத்துக்கு பிறகு நோய் வந்துட்டா அப்போ மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நினைத்து பார்த்து இருப்பது ஒரு உயர்வான நிலை. அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டை நம்பி ஈமானுடைய உறுதி அதிகத்தை காட்டக்கூடியதாக அது அமையும். வேணான்னு ரத்து பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்கு பிந்திய உரிமை இருக்கும்போது கல்யாணத்துக்கு முந்தைய உரிமை இல்லையா? கல்யாணம் நடந்த பிறகு நம்ம வேணான்னு சொல்கிறதுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கு ரைட் இருக்கும் பொழுது கல்யாணமே நடக்கலைங்கும் போது அந்த ரைட் இல்லாமல் போயிட ரைட் இருக்கிறது. எது சிறந்தது? இந்த பழிக்கு பழி வாங்குற ரைட் இருக்குது மார்க்கத்தில், மன்னித்து விடுவது சிறந்தன்னு இருக்கா இல்லையா? ரெண்டும் இருக்குல்ல. ஒருத்தன் அடித்தா திருப்பி அடிக்கலாம், போடா மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறது அது சிறப்பானது. அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் இதை கல்யாணம் பண்ணி கொண்டீர்களே, ஆனால் அது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் வாக்குறுதி கொடுத்ததுனால. இல்லைன்னு விட்டீர்களே ஆனால் சிறந்ததை நீங்கள் தவற விட்டவர் ஆவீங்க, அவ்வளோதான், குற்றவாளி ஆக மாட்டீங்க. ஒரு பொருளுக்கு ஒருத்தர் ஜக்காத்து கொடுத்து விட்டால் அதே பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டியது இல்லை என்பதை நம்ம தௌஹீத் ஜமாஅத் சார்பாக நம்ம சொல்லுகிறோம். இது சம்பந்தமாக நூலும் போட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக மாற்று கருத்துடைய உலமாக்களோடு நேரடி விவாதமும் நடத்தியிருக்கிறோம். அந்த விவாதத்தினுடைய வீடியோ ஆடியோக்களும் உங்களுக்கு அங்கே கிடைக்கிறது, இணையதளங்களிலும் வெளியிட்டிருக்கிறோம். அவங்க என்ன இப்போ கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நீங்கள் சொன்னதை நாங்கள் நம்பி நாங்கள் அந்த ஒரு தடவை கொடுத்தோம் நிப்பாட்டிட்டோம், மறுமையில் அல்லாஹ் தப்பாக இருந்து கேள்வி கேட்டால் நாங்கள் எப்படி தப்பிச்சுக்கிறோமா? நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் ஒரு தடவை நிப்பாட்டிட்டோம், இல்லாட்டி நாங்கள் வருஷ வருஷம் கொடுத்துருப்போம். இந்த வருஷ வருஷம் கொடுக்காத நீங்கள் சொன்னதை நம்பி தான் நாங்கள் கொடுக்காமல் இருக்கிறோம். அப்போ நாங்கள் மாட்டிக்கிறோமா அல்லது தப்பிச்சுக்கிறோமா அப்படிங்கிற ஒருடைய கேள்வி. இந்த ஜக்காத்தை தனியாக வச்சுருங்க. பொதுவான ஒரு பேசிக்கை விளங்கிட்டால் இதுக்கும் விட வந்துடும். இஸ்லாத்தினுடைய பொதுவான ஒரு தன்மை நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஒரு மார்க்க அறிஞர் ஒன்றை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது இரு வகை இருக்கிறது. ஒன்று அவர் சொல்லிட்டால் அதுக்கு மேலே என்ன தப்பாக இருக்க போகுது அப்படின்னு ஏற்றுக்கொள்வது, இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன, அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு என்ன ஆதாரம் வைக்கிறாரு, அந்த ஆதாரத்துக்கும் அந்த வாதத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா, அந்த ஆதாரத்திலிருந்து அந்த வாதம் நிறுவப்படுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்த அறிவை கொண்டு சிந்திக்கிறீங்க. கருத்து வேறுபாடு உள்ள சட்டமாக இருக்குன்னு வைங்க, அப்படின்னா அந்த கருத்தில் முரண்பட்டவர் என்ன ஆதாரங்களை வைக்கிறாரு, அதிலிருந்து அவர் வைக்கக்கூடிய வாதம் என்ன, அந்த வாதத்துக்கு இவங்க ஆன்சர் பண்ணுறாங்களா, இவங்க ஆன்சர் என்ன, இவங்க வைக்கிற வாதங்களுக்கு அவங்க பதில் சொல்லி இருக்கிறாங்களா என்று ரெண்டையும் அப்படி சீர்தூக்கி பார்த்து உங்களுக்கு தெரிகிறது இதான் சரின்னு சொல்லி இப்படி ஏற்றுக்கொள்வது. ஆக ரெண்டு விதம். ஒன்று ஒருத்தர் சொன்ன உடனே அவர் சொன்னால் சரியாக தாங்க இருக்கு அப்படின்னு நம்புறது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன, எவர் சொன்னாலும் அதுக்கு என்ன சொல்கிறாரு, என்ன ஆதாரம் காட்டுறாரு, அந்த ஆதாரத்துக்கு அந்த சொன்ன செய்திக்கும் தொடர்பு இருக்குதா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து விளங்கி இருந்தால், அல்லது முரண்பட்ட கருத்துக்களாக இருக்கும் பொழுது ரெண்டு தரப்பு வாதங்களையும் என்ன வைக்கிறாங்க, நீங்கள் போய் நூல்கள்லாம் எடுத்து பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன முடியும், நாங்களும் என்ன வாதம் வைக்கிறோமோ அது உங்களுக்கு தெரியும், எதிரிகள் என்னென்ன வாதம் வைக்கிறாங்களோ அது தெரியும், எதிரிகள் வாதத்துக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம் அது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வாதத்துக்கு எதிரிகள் என்ன பதில் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும். இந்த நாளையும் வைத்து கொண்டு ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க சொல்லுறது இவங்க பதில் இல்லை, இவங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு நம்பி ஏற்றுக்கிறீங்க. இப்படி ஏற்றுக்கொள்வது ஒரு வகை. இந்த மாதிரி ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் இதில் ரெண்டையும் இஸ்லாத்தில் ரெண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது. நீங்கள் எந்த ஆதாரத்தையும் தேடாமல் கண்ணை மூடிக்கொண்டு தௌஹீத் ஜமாஅத் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், ஆதாரம்லாம் கேட்குறதே கிடையாது, ஆதாரம்லாம் கிடக்கட்டாச்சு நீங்கள் தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படி கேட்குறாலாம் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸில் இருக்குது அதெல்லாம் வேணாம், என்ன கூடுமா கூடாது சொல்லுங்கள்,
அப்படி கேட்குற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. இப்படி ஒருவர் நடப்பாரையானால் அவர் அப்படி சரியாக பின்பற்றி இருந்தால் கூட அல்லாட்ட மாட்டிக்கிடுவார். எதில் மாட்டிக்கிடுவார்? நான் தானே அல்லாஹ், நான் இவரை தானே தூதராக நியமிச்சிருந்தேன், அவர் சொன்னதை நீ கேட்கணும். ஒரு அறிஞர் சொன்னார், ஒரு ஜமாத்து சொன்னுச்சுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆதாரத்தையும் தேடாமல், ஆதாரம் இருக்கான்னு பார்க்காம நீ ஏற்றுக்கிட்டிய, நீ சரியாக செஞ்சாலும் உன்னை மிதிப்பேன். ஏன்னா நீ நான் சொன்னதை நீங்கள் பின்பற்றலை, ஒரு மனுஷனை பின்பற்றி இருக்கிறாய் என்று சொல்லி அவரை பொறுத்த வரைக்கும் சரியாக நடந்தாலும் அதுக்கு ஒரு குற்றம் இருக்கிறது, தவறாக நடந்தாலும் அவருக்கு குற்றம் இருக்கிறது. இதுக்கு பேர் தக்லீதுங்கிறது, கண் மூடி பின்பற்றுவது. இன்னொரு வகை என்ன, ரெண்டாவது நான் சொன்னேன்ல அது. இப்போ விரல் அசைக்கணுன்றோம், ஏன் அசைக்கணும், அதிசை கொடுத்துட்டோம், மாற்று கருத்து இல்லைங்கிறாங்க. அவங்க என்ன காரணம் அதை எடுக்கணும், இவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க அதை எடுக்கணும். உங்களுக்கு கூட அறிவை கொண்டு, உங்களுக்குள்ள அறிவை கொண்டு நீங்கள் அப்படியே சிந்திச்சு பார்க்கணும். நல்லா பார்க்கும்போது இதுதான் கரெக்டாக தெரியுது, இந்த ஆதாரம் இந்த ஆதாரம் இந்த வாதம் இந்த வாதத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது கரெக்டாக தெரியுது, நம்பி அது செஞ்சீங்கன்னு சொன்னால் இது தவறாகவே இருந்தாலும் உங்கள் மீது குற்றம் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் முஜ்தஹிது இதா ஜித்தஹத ஃபஅஸாப ஃபலஹு அஜ்ரானி வ இதா அக்தஅ ஃபலஹு அஜ்ருன் வாஹிதுன். ஒருவர் நல்ல முறையில் ஆய்வு செய்து அவர் ஆய்வு செய்து சரியான முடிவை கண்டுபிடித்து விட்டாரையானால் அவருக்கு 2 கூலி இருக்கிறது. அவர் சரியாக ஆய்வு செஞ்சு முடிவு தப்பாக போய்விட்டால் அதுக்கு 1 கூலி இருக்குங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஆய்வு செஞ்சு பின்பற்றி இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு 1 கூலி கிடைக்கிறது. இப்போ நீங்கள் கேட்ட ஜக்காத்துக்கு மட்டும் உள்ள டாபிக் கிடையாது, நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இந்த அளவுகோல் தான். இப்போ ஜக்காத்தை வச்சுக்கிடுவோம், வருஷம் அதாவது இந்த கொடுத்துட்டோம்னா மறுபடியும் கொடுக்க வேண்டியது இல்லை, நாங்கள் சொல்கிறோம். கொடுத்தாலும் மறுபடியும் கொடுக்கணும், மாற்று கருத்துடையவங்க சொல்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு நாங்கள் சொல்கிறது தப்புன்னு வச்சுக்கிடுவோம், பேச்சுக்கு தான். தௌஹீத் ஜமாஅத் சொல்கிறது தப்பு, வருஷம் கொடுக்கணுங்கிறது தான் சரி என்று அல்லாட்ட இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய நிலை அதுதான் அப்படின்னு வைத்து கொண்டோமே. ஆனால் மறுமையில் நம்ம நிற்கிறோம். இப்போ நின்றா என்னவாக, என்னப்பான்னு கேட்கும் பொழுது இல்லை இவங்களும் ஆதாரம் சொன்னாங்க அவங்களும் ஆதாரம் சொன்னாங்க, அனலைஸ் பண்ணும்போது இதான் எனக்கு சரியாக தெரிஞ்சு, சரி நல்லா சிந்திச்சு பார்த்தா விளங்கியிருக்க, ஹதீஸை தான் நீ சிந்திச்சிருக்கிற, என்னுடைய ஆதாரத்தான் சிந்திச்சிருக்கிற, உனக்கு ஆனால் உன் முடிவு தப்புப்பா, ஆனால் 1 கூலி வாங்கிட்டு போ, உனக்கு 2 தர மாட்டேன் 1 வாங்கிட்டு போ அப்படின்ட்டுருவான். இதுதான் சரின்னு வைத்து கொள்ளுங்க. எது, ஒரு தடவை கொடுத்தா மறுபடியும் அந்த பொருளுக்கு இல்லை, அதான் சரின்னு அல்லாஹ்ட்டையும் இருக்குமே. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுவான், நீ சொன்ன சரிதான்ப்பா, கரெக்டாக செஞ்சுருக்கிற, சிந்திச்சு பார்த்து கரெக்டான முடிவுக்கு வந்திருக்கிற, நீ 2 கூலியை வாங்கிக்க, சிந்திச்சு பார்த்து இல்லையா அதுக்காக வேண்டிய 1 கூலியும், சரியான முடிவை அடைஞ்சி இல்லையா அதுக்கு 1 கூலியுமாக 2 கூலி வாங்கிக்க. அப்போ 100 மார்க்கா 50 மார்க்காங்கிறது தான் இங்கே டிஃப்ரெண்ட் வருமே தவிர ஃபெயில் ஆக மாட்டீங்க. எப்போ ஃபெயில் ஆக மாட்டீங்க, கொஞ்சம் மூளையையும் செலவழித்து ஏற்றுக்கணும். இப்போ நான் சொன்ன பதில்கள்லாம் இருக்கிறது, அது நீங்களும் சிந்திக்கணும். ஆமாம், யோசிச்சு பார்த்தா இது சரிதானே, இதுக்கு மாற்று கருத்து சரியாக இல்லையே, இதானே கரெக்டாக படுது அப்படின்னு சொல்லி சிந்தனைக்கு ஏற்ற வகையில் எப்படி போயிடக்கூடாது. அதெல்லாம் இவன் தௌஹீத் ஜமாஅத் சொன்னால் அதுக்கு மேலே என்ன இருக்குது, அப்படி நாசமாக போயிடும். அப்படி இல்லாமல் எந்த பதிலை சொன்னாலும் இது சரிதானா தவறுதானான்னு ஆலோசனை பண்ணி ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், சரியாக இருந்தால் 2 கூலி கிடைக்க போகுது, தவறாக இருந்தால் 1 கூலி கிடைக்க போகுது. இந்த ஜக்காத்து விஷயமாக நீங்கள் எப்படி செஞ்சீங்க அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சிந்திச்சு பார்த்து ஏற்றுக்கிட்டீங்களா, கண்ணை மூடி ஏற்றுக்கிட்டீங்களாங்கிற அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்ணை மூடி ஏற்று இருந்தீர்களே ஆனால் இந்த நிமிஷம் என்ன செய்யுங்க, ஒருக்கா சிந்திச்சு பார்த்து ஒருக்கா ஏற்றுக்கிறங்க. இது வரைக்கும் சிந்திக்காமல் ஏற்றிருந்தீர்களா என்ன செய்யுங்க, ஜக்காத்துக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன வீடியோ போட்டிருக்காங்க, விவாதத்தில் 2 பேரும் என்ன வைக்கிறாங்க, ரிசல்ட் என்ன வருதுன்னு கால்குலேஷன் பண்ணி கூட்டி கழித்து பார்த்தா இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு பார்த்து இதான் கரெக்டு நீங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு 50 கன்ஃபார்மு, அது சரியான முடிவாக இருந்தால் 100 கன்ஃபார்ம் அப்படின்னு வந்துடும். அதனால் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், கண்மூடி பின்பற்றுவதை மட்டும் விட்டு விட்டாலேயே, நம்ம சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலேயே தவறான முடிவை நம்ம செஞ்சு இருந்தாலும் நம்முடைய கூலி இழந்து விட மாட்டோம். பாதி கூலியா முழு கூலியாங்கிறதுலாம் பிரச்சனை வருமே தவிர கூலி இல்லாமல் போய்விடாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا
وَدُّوا لَوْ تَكْفُرُونَ كَمَا كَفَرُوا فَتَكُونُونَ سَوَاءً فَلَا تَتَّخِذُوا مِنْهُمْ أَوْلِيَاءَ حَتَّى يُهَاجِرُوا فِي سَبِيلِ اللَّهِ فَإِن تَوَلَّوْا فَخُذُوهُمْ وَاقْتُلُوهُمْ حَيْثُ وَجَدتُّمُوهُمْ وَلَا تَتَّخِذُوا مِنْهُمْ وَلِيًّا وَلَا نَصِيرًا إِلَّا الَّذِينَ يَصِلُونَ إِلَى قَوْمٍ بَيْنَكُمْ وَبَيْنَهُم مِّيثَاقٌ أَوْ جَاءُوكُمْ حَصِرَتْ صُدُورُهُمْ أَن يُقَاتِلُوكُمْ أَوْ يُقَاتِلُوا قَوْمَهُمْ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மருமகள் வந்து மாமனாரையும் மாமியாரையும் கவனித்துக் கொள்வது அவங்களுடைய கடமையா, அதை அவங்க செய்யணுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அதாவது இதில் என்ன நீங்கள் பார்க்கணும்னு கேட்டால், ஒரு பெண்ணுடைய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலதை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவன் வந்து இல்லற வாழ்க்கையில் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அது மாதிரி வந்து அவனுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது, அவன் விரும்பாதவர்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது. இந்த மாதிரியான சில ரூல்களை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன வரலன்னு கேட்டால், உங்களுடைய மாமனாரை கவனிங்க, உங்கள் மாமனாரை கவனிங்க என்பது மாதிரியான ஒரு கட்டளைகள் என்ன செய்யலை, பெண்களுக்கு வரல. அதே நேரத்தில் வந்து ஆண்களுக்கு என்ன கடமை சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்கு சோறு தர சொல்லியிருக்குது, ஆடை தர சொல்லியிருக்குது, தங்குறதுக்கு என வாடகைக்கு சொந்தத்துக்கு ஒரு இடம் தர சொல்லியிருக்கிறது. ஆனால் அவ்வளோதான். அப்போ இதுலேயும் கணக்கு பார்த்தா என்ன செய்யணும், ஒரு ஆம்பளைட்ட வந்து நகை எதிர்பார்க்கக்கூடாது, அதுக்கு மேலே வந்து மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கிறீங்களே பீரோல் நிறைய, அது மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சோறு மட்டும் தான், ட்ரெஸ்ஸு மட்டும். அது ட்ரெஸ்ஸு என்னது, மானத்தை மறைக்கிறதுக்கு உள்ள ட்ரெஸ்ஸு தான். அந்த அளவுக்கு ரெண்டு சேலை ஒரு ஒரு பெண்ணுக்கு போதும் தானே, ரெண்டு ட்ரெஸ்ஸு செட்டு ஒரு பெண்ணுக்கு போதும். சகாபாக்கள்ட்ட அவ்வளோதான் இருந்துச்சு. அப்போ அது மாதிரி வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு அரைக்கப்படி அரிசி ஒரு நாளைக்கு போதும். அப்போ இந்த மாதிரி கொடுத்து ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அது போதும் அப்படின்னு நினைத்தோமையானால் தான் இதுலேயும் கணக்கு பார்க்கணும். அதில் கணக்கு பார்க்குறோம்ல, அதில் கணக்குற மாதிரி என்ன செய்யணும், ஆம்பளையும் கணக்கு பார்க்கணும்ல. ஆமாம், நீ சொல்கிற கரெக்டு தான், நானும் என்ன செய்கிறேன், எனக்கு என்ன கடமையோ அதை மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஆம்பளை நடந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அது மாதிரி நீங்கள் நடக்கலாம், பெண்கள் அப்படி நடக்கலாம். ஆனால் ஒரு ஆம்பளை எப்படி நடக்கிறான், சமூகத்தில் என்ன நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஆம்பளை எப்படி நடக்கிறான்னு கேட்டால், அவன் வாங்குகிற சொத்தெல்லாம் பொண்டாட்டி பேரில் எழுதுறான், நகையாக வாங்கி பூட்டுறான், அவன் 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 கூட ஒழுங்கான ட்ரெஸ் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறான், உங்களுக்கு பீரோல் நிறைய என்ன செய்கிறான், வேணுங்கிறதெல்லாம் கொண்டாந்து போடுறான். அப்போ உங்களுக்கு அனைத்து விதமான சேவைகளுமே அவன் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. எத்தனை பேர் வந்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை எல்லாம் மனைவிக்காக என்ன செய்கிறாங்க, அதை வாரி வாரி வழங்குகிற நிலையெல்லாம் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஒருத்தைய கல்யாணம் பண்ண காரணத்துக்காக வேண்டி அவருடைய தங்கச்சி யாராவது இருந்தால் அவங்களுடைய கல்யாணத்துக்கு உதவி செய்கிறான், அவங்களுடைய மாமனார் மாமியார் கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு உதவி செய்கிறான், அவங்களுடைய மச்சனமார்வ இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்கிறான். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம் என்ற காரணத்துக்காக வேண்டி உனக்கு தான் ஏதாவது தருவோம், உங்கள் உமாக்கெல்லாம் தர முடியாதுலாம் சொல்கிறானா ஆம்பளை சொல்கிறானா? பெரும்பாலான ஆம்பளைங்க சொல்வது கிடையாது. 95% ஆம்பளைங்கள் வந்து அவங்களுடைய கடமைக்கு மேலே அவங்க என்ன செய்கிறாங்க. கணக்கு பார்க்குறது உண்டு தான், கணக்கு பார்த்தா என்ன செய்யணும், ரெண்டு தரப்புலையும் பார்க்கணும்ல. அப்போ நீங்கள் இதை பெண்கள் தரப்பில் இந்த மாதிரி கணக்கு பார்த்துட்டாங்கன்னா அவன் என்ன செய்வான், உங்களுக்கு தர்ற காசுக்கு 2 வேலைக்காரி வச்சேன்னா மிச்சமாக தாய் தப்பனை கவனிச்சிட்டு போகிறாங்களே, அவனுக்கு உங்களுக்கு அள்ளி தர்றான் மூட்டையும். அப்போ அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னால், இன்னும் சொல்ல போனால் ஆம்பளை கிடக்கிற மரியாதையெல்லாம் அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆம்பளை முதலமைச்சராக இருந்தார்னு வைங்க, ஒரு பொண்டாட்டிக்கு அந்த மரியாதை அதுலாம் கொடுத்துட்றான். அவனுக்கு கிடைக்கிற மரியாதைலாம் நாட்டில் யாரும் கிடைக்குது, பொம்பளைக்கும் கிடைக்குது. பொம்பளை ஜனாதிபதி வந்து ஆம்பளைக்கு புருஷன் கூட வர்றது கிடையாது, அவனுக்கு எந்த மரியாதையும் கிடைக்கிறது கிடையாது. இதுதான் உலகம் பூரா நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. அப்போ இதனால் என்ன பார்க்கணும்னு கேட்டால், சட்டப்படி பெண்ணு உழவு தான். ஆனால் இந்த சட்டத்துக்கு மேலே தான் நம்ம எல்லாரும், சட்டம் எப்போ வரும்னு கேட்டால் 2 பேரும் அந்த இழுத்துக்க பறிச்சுக்க நிற்கிறாங்க பாருங்கள், அங்கே தான் ரூல் பேசணும். எங்கே பேசக்கூடாது, அன்பு பாசம்னு வரக்கூடிய நேரத்தில் வந்து ரூல் பேசிகிட்டு இருக்க முடியுமா? பிள்ளையை வளர்க்குறோம், பிள்ளைக்கு சோறு தான் கொடுக்கணும், அப்புறம் ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுக்குறதுன்னா அது என்னென்னமோ வாங்கி கொடுக்குறாங்கன்னா எது கொடுக்குறோம்,
அதெல்லாம் கடமை கிடையாது தான். நம்ம பிள்ளைன்ற ஒரு அன்புல கொடுக்குறோமா இல்லையா, அதெல்லாம் கடமையா அப்புறமேலு? அதெல்லாம் கடமை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு தாய்க்கு பால் கொடுக்கறது கூட கடமை கிடையாது. மாட்டேன்ட்டா வெளியில் செவிலி தாய் வச்சு கொடுத்துட்டு போயிடலாம், அதுக்காக கொடுக்காமையா இருக்கிறீங்க? அப்போ என்னன்னு கேட்டால் கட்டாய கடமை என்பதெல்லாம் எங்கே பார்க்கணும்னு கேட்டால் அவனு அந்த மாதிரி நடந்து ரெண்டு சைட்லையும் இங்கே நீ நடந்து நான் நடப்பேன் அப்படி இருந்தால் மட்டும்தான் பார்க்கணும். அப்படி ஆண்கள் அப்படி பார்க்காத ஒரு குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ஜுபைருடைய அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், நீங்கள் புகாரி முஸ்லீம்லாம் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸு. அவருடைய மனைவி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர் வீட்டில் வாட்டுக்கு போயிடுவாரா, இவருடைய ஒரு தோட்டம் துறவு குதிரை எல்லாத்தையும் மேய்ச்சி அங்கே உள்ள பொருள்கள்லாம் வீடு வரைக்கும் ஒரு ஃபர்சகு 3 மைல் நான் தலையில் தூக்கிக்கிட்டே வேலை செய்வேன் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. இதெல்லாம் அந்த அம்மா கடமை இல்லை தான். புருஷன் நீ சோத்தை போட்டு போயான்னு சொல்லலாம், எனக்கு இதுதான் உள்ளதில் கஷ்டமான வேலையாக இருக்கும், அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணுவது தான் எனக்கு இயலாத வேலையாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ வெயிலில் பாலைவனத்து வெயிலில் அவ்வளோ தூரம் அந்த காட்டில் போய், காட்டில் தான் வயல் இருக்கும், அந்த பொருள்கள்லாம் தலையில் தூக்கி கொண்டு நான் சேருவேன், அந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டேன் என்றெல்லாம் அந்த ரசூல்லா காலத்தில் நடக்கிற சம்பவம் இது. அது மாதிரி யார் ஆயிஷா நாயுடைய அக்கா அஸ்மா அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஆயிஷா நாயுடைய அக்காவுடைய விஷயம் ரசூல்லாவுக்கு தெரியாமல் இருக்குமா? உனக்கு அதெல்லாம் கடமை இல்லைம்மா, நீ பாட்டு வீட்டில் உட்காந்துக்குமா, அவர் புருஷன் பார்த்துக்கிட்டுன்னு சொன்னாங்களா? இதெல்லாம் இழுத்து போட்டுட்டு செய்யணும். ஒரு பெண்ணுங்கிற முறையில் என்ன செய்யணும், ஆணுக்கு சில கடமைகள் இருக்கான், வெளியே போயிடுறான், அவன் தாய் தந்தை யார் தான் பார்ப்பா, யாராவது ஒரு ஆள் தானே பார்க்க முடியும். அப்போ தாய் வீட்டில் நம்ம ஆம்பளை வீட்டில் தான் தாய் தந்தை இருப்பாங்க, பொண்ணு வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த எல்லாருமா சேர்ந்தபடி உலகமே சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டிருக்கும் பொழுது, அப்போ எங்கள் அப்பா அம்மாவும் வீட்டில் இருக்கும்போது யார் கவனிப்பா, நானும் வீட்டில் இருந்து கவனிப்பேன். அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனத்தில் கொண்டு பெண்கள் அதை கொஞ்சம் பெருந்தனமே. யார்கிட்ட நீங்கள் இதெல்லாம் சட்டம் பேசணும்னு கேட்டால், அவன் ரூல் பேசுகிறான் பார்த்தீங்களா, உனக்கு இதான் தருவேன் 2 சேலை அடுத்த வருஷம் பிறநாளைக்கு கேளு அப்படிங்கிறான், ஒரு மூக்கு போட்டு வாங்கி தர மாட்டேங்கிறான், அவன்கிட்ட போய் பேசுங்க, சட்டம் பேசணும். அவன் தாராளமாக நடந்தான்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, நம்மளை அதுக்கு மேலே தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும். அதனால் ரூலுங்கிறது குடும்ப வாழ்க்கையில் ரூல் யாருக்கு ரூல், அது ரொம்ப முத்தி போன கேஸுகளுக்கு தான் ரூலு. குடும்ப வாழ்க்கையில் ரூல் பார்க்குறத என்ன செய்யணும், அந்நியோன்யமாக சந்தோஷமாக வண்டியை ஓட்டணும். அப்படி நினைத்துட்டோமையானால் வேறு யார், நம்மளை தவிர யார் பார்ப்பா, நம்ம மாமியார் தானே, நம்ம புருஷனை பெற்றவங்க தானே, அது மாதிரி தானே நம்ம வீட்டில் நம்ம தாய் தந்தையரை என்ன செய்வாங்க, நம்ம அண்ணன் அவன் முன்னாடி தானே பார்ப்பாங்க. இப்படின்ற மாதிரி நம்ம விலகி கொண்டோமையானால் இதில் ஒன்றும் பிரச்சனை வராது. சட்டம் நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் இப்படி சட்டம் பேசுனா அவனு சட்டம் பேசணும் ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. அந்த ஜாபிர் அலிலானுடைய சம்பவத்தை கூட உங்களுக்கு போன வாரம் சொல்லியிருக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, பிள்ளைகளெல்லாம் கவனிச்சிக்கிறதுக்காக வேண்டிய கல்யாணம் பண்ணுறாரு. அவர் கல்யாணம் பண்ணும் பொழுது ரசூல்லாட்ட என்ன செய்வார், அவர் தகப்பனார் இறந்தவுடனே பொம்பளை பிள்ளைலாம் விட்டு மூத்தா போயிடுவார். அப்போ ஒரு வயசான ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணுவார். ஏன் இப்போ வயசான அம்மாவை கல்யாணம் பண்ண ரசூல்லா கேட்கும்போது, என் தங்கச்சியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கவனிச்சிக்கிறதுக்காக வேண்டி, தலை பின்னி போடுறதுக்காக வேண்டி, அதெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் சரியாக வராது, அதுக்காக கல்யாணம் பண்ணேன்னு ரசூல்லாட்ட அவர் சொல்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறாங்க. அது பெண்ணுடைய இதெல்லாம் விரும்பி செய்யணுங்கிறது விளங்குதா இல்லையா, கட்டாய கடமை இல்லை. இதுக்காக வேண்டியெல்லாம் எதிர்பார்த்து என்ன செய்யலாம், ஒரு கல்யாணம் பண்ணலாம் என்பது என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். யார் யாருக்கு எந்த ஒரு தன்மை அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பெண்களுக்கு தான் அந்த கவனிக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கிறது. அவங்க தான் வீட்டிலையும் இருப்பார்கள், ஆம்பளை வீட்டில் இருக்க மாட்டான். அதனால அவங்க தான் அந்த எல்லா நேரத்திலையும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால நல்ல அவங்கள்ட்ட தான் இறக்கம், அவங்கள்ட்ட பொறுமை, இந்த குழந்தைகள் மீது அன்பு செலுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அதை அவங்க இழுத்து போட்டு செய்வார்களே, ஆனால் அது சிறந்ததாக இருக்கும். ரூல் பேசினா 2 பக்கம் பேசிடுவாங்க. ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அவங்களுக்கு நகைகள்லாம் நிறைய போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் சொத்தை பங்கிடும் பொழுது இதையும் கணக்கில் வச்சுக்கிடலாமா, நீ இந்த நகையை வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்குறாங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு கேள்வி கேட்டாங்களா, முதல் கேள்வி, அதற்கான பதிலையும் இதற்கான பதிலும் அடங்கி இருக்கிறது. அதில் என்ன கேட்டால் என்ன நம்ம சொன்னோம், சொத்தை உசுரோடு இருக்கும்போது கொடுப்பதாக இருந்தால் சமமாக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால், அப்போ பொம்பளை பிள்ளைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யணும், அவனுக்கு 2 லட்ச ரூபாயை கொடுக்கணும். அப்படி கொடுப்பதில்லை சமூகத்தில். ஆனால் அது எப்போ நமக்கு பிரச்சனை இல்லாமல் ஆயிரும், அந்த ஆம்பளை பிள்ளைலாம் கூட்டி வச்சுக்கிட்டு இந்தப்போ தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அது இன்னொரு வீட்டுக்கு போகுது, அதனால் சந்தோஷமாக இருக்கட்டும், அது மனப்பூர்வமாக ஒத்துக்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்டு தான் அதை கொடுக்கணும். அப்படி சம்மந்தப்பட்டு தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்கு நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகள்கிட்டையும்
பெண்ணுக்கு நகையை கொடுக்கும் பொழுது ஆம்பளைக்கும் அதே அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க வசதி இருந்தால் கொடுங்க. கொடுக்க வசதி இல்லை, பெண்ணுக்கு தான் கொடுக்கணும், வேறு சமூகத்தில் வேறு வழி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் இருக்கிற ஆம்பளை பிள்ளைலாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட புரிய வைத்து அவனே போட்டு தங்கச்சின்னா செய்யத்தானே செய்வான். அவனுடைய அன்பால முகபத்தினால என்ன செய்வான், அதை ஒத்துக்கிறவான். ஒத்துக்கிட்டான்னு சொன்னால் இந்த பெண்ணுக்கு மட்டும் கொடுத்தது வந்து அன்பளிப்பாகி விடுகிறது. தகப்பன் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து கொடுத்த அன்பளிப்பாகிறது. பாரபட்சமாக நீங்கள் நடத்துனீங்கன்னு வராது. இது முடிந்து விட்டது. மூத்தா போயிடுறீங்க. மூத்தா போன பிறகு சொத்து பிரிக்கிறேன்னு வரும் பொழுது உசுரோடு கொடுத்த எந்த ஒன்றையும் சொத்து பிரிக்கும் போது கழிக்கக்கூடாது. உயிரோடு கொடுக்கும்போது கொடுத்தது அவ்வளவுதான். இறந்த பிறகு பிரிக்கும் பொழுது யாருக்கு என்னத்தை நீங்கள் கூட கொடுத்தாலும் சரி, கொடுக்காம இருந்தாலும் சரி, அது கணக்கில் எடுக்கப்படாது. இறந்து போன பிறகு சொத்து இவ்வளவு ஆளுக்கு இருக்கிறாங்க, அது மட்டும்தான் கணக்கு. அதனால இந்த பெண்ணுக்கு கோடி ரூபாய்க்கு நகையை போட்டிருந்தாலும் சரி, இவர் இறந்துட்டார்னு சொன்னால் அவருடைய சொத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கு என்ன இருக்கிறது, மகள்ங்கிற முறையில் என்ன உரிமை அந்த உரிமை அவளுக்கு உண்டு, மகன்கிற முறையில் என்ன உரிமை அந்த உரிமை இவருக்கு உண்டு. உயிரோடு இருக்கும்போது கொடுத்ததை கழித்து கொள்ளக்கூடாது. உயிரோடு இருக்கும்போது என்னத்தை கொடுத்தாலும் அது முடிந்து விட்டது. சொத்து பங்கு என்பதை செத்த பிறகுதான் வரும். சாவும்போது என்னத்தை ஒருத்தர் விட்டுட்டு போகிறாரோ அதைத்தான் பாகம் பிரிக்கணும். அதில் கண்டிப்பாக பெண்களுக்கு என்ன இருக்குது, நகை நட்டு போட்டிருந்தாலும் சரி, மார்க்க விரோதமான டவுரிங்கிற முறையில் பல லட்சங்கள் கொடுத்துருந்தாலும் சரி, அவங்களுக்கு வீடு வாசல்னு 4 வீடு வாசலை எழுதி வச்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் உயிரோடு கொடுத்த அன்பளிப்பாகிவிடும். மரணத்திற்கு பிறகு கொடுப்பதே அது தடுக்காது. அதே மாதிரி கொடுக்கணும். ஆனால் சமூகத்தில் கொடுக்கறதில்ல. உனக்கு தான் வாப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, அதனால் இந்த வீட்டை எங்களுக்கு தந்துரு, அப்படி தான் ஆம்பளையில் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சட்டம். சமீப காலமாக நம்ம சமுதாயத்து பெண்கள் வந்து பெற்றோருக்கு தெரியாமல் அவங்க அந்த காதல் வலையில் விழுந்து என்ன செய்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடி போய் அவங்களாகவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதில் முஸ்லீம் அல்லாதவர்களோட கல்யாணம் பண்ணி வேறு மதத்துக்குள்ளே மாறிக்கிறவும் செய்கிறாங்க. இதை தடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை தடுப்பதற்கு வந்து தௌஹீத் ஜமாத்தெலாம் ஒன்றும் செய்யவே முடியாது. தௌஹீத் ஜமாத் என்ன செஞ்சுன்னு கேட்குறாங்க. தௌஹீத் ஜமாத்தினால ஒன்றுமே எந்த ஒரு ஜமாத்தினால இது ஒன்றும் செய்ய முடியாது. யார் செய்யணும்னு கேட்டால் இது வந்து முதல்ல வந்து பெற்றோர்கள். ஏன்னா தௌஹீத் ஜமாத்தினை எல்லா இடத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்க முடியும். அவங்களுடைய பெற்றோர்கள் நினைத்தார்களே ஆனால் இது மாதிரி எல்லாம் இல்லாமல் என்ன செய்யலாம், அதை வந்து தவிர்க்கலாம். இது எதனால் ஏற்படுகிறது? முதலாவது விஷயம், முதலாவது என்ன புரிந்து கொள்ள வேண்டும்ட்டா, பெண்கள் வந்து ஒரு கொடியை போல உள்ளவங்க. படர்வதற்கு குச்சி கிடைச்சாலும் படர்ந்துக்கிடுவாங்க, அது என்னத்தை வச்சாலும் படந்துக்கிட்டு போயிடுவாங்க. ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா போதுங்கிற மாதிரி அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய தன்மை இருக்கிறது. அந்த அந்த டீனேஜில் எதுவுமே அவங்களுக்கு புரியாது. அப்போ யாராவது ஒருத்தனை வந்து சாதாரணமாக நிற்கணும் என்கிறதே அவங்களுடைய சுபாவமாக இருக்கிற காரணத்தினால் யாராவது ஒருத்தன் பேசி அவனோட தனிமையாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விட்டதுன்னு சொன்னால் அவங்களுடைய பேச்சில் நம்பி ஏமாந்து என்ன செய்வாங்க, விழுந்துருவாங்க. அதில் முக்கால்வாசி பேர் பிற்காலத்தில் கஷ்டப்படுவாங்க. அது வேறு விஷயம். ஆனால் அப்போ இதுக்கு என்ன வழின்னு கேட்டால், இந்த பெண்கள் வந்து ஆண்களோடு தனியாக பேசக்கூடிய எல்லா வாசல்களையும் நம்ம அடைக்கணும். தனியாக பேசுவது என்பதுடைய அர்த்தம் வந்து நேரடியாக போய் பேசுறது மட்டும் கிடையாது. செல்ஃபோன் உள்பட தான். செல்ஃபோன் தான் முக்கியமாக. செல்ஃபோனில் பேசுனா தனியாக தான் அர்த்தம். இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவர் ஒரு இடத்துல இருப்பார், இவங்க பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னா 2 பேரும் தனியாக பேசுகிறான்னு தான் அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான முதல் தப்பு இது எங்கே நடக்குதுன்னு கேட்டால், இந்த வீட்டில் உள்ள ஒரு தாயின் தகப்பனும் இந்த பிள்ளைக்கு எதுக்கு ஃபோன், எதுக்கு காலேஜில் தான் காலேஜில் லேண்ட்லைன் ஃபோன் கொடுத்துருக்கான், காலேஜில் கேட்க வேண்டியான என் பிள்ளை வந்துச்சாண்டு, அதுக்கு எதுக்கு செல்ஃபோனு? அப்போ செல்ஃபோன் இல்லாத காலத்தில் நம்ம படிக்கலையா? இந்த செல்ஃபோன் அந்த வயசு வந்து ஒரு பயங்கரமாக 20 வயசு வரைக்கும் உள்ள அந்த பருவம் இருக்குது பாருங்களேன். அது வந்து எந்த மாதிரி நீங்கள் வளர்த்தாலும் சரி, தொழுகை இபாதத்து மர்ம ஆகிரத்துன்னு என்னத்தை சொல்லி நீங்கள் வளர்த்தாலும் சரி, அந்த ஏஜ் வந்து என்ன செய்யும், ஃபஸ்ட்டு இடம் என்னன்னு கேட்டால் மதவங்க தான். அதெல்லாம் ரெண்டாவது. ஒரு ஆலிமாண்டு படித்தா கூட கோயிலில் போய் தாலி கட்டின ஆளுக்கெல்லாம் இருக்கிறது. என்ன காரணம்? அதுக்கு வந்து அது ஒன்று தான் தெரியும். அதுக்கு என்ன படறதுக்கு ஒரு கொடி கிடைச்சா, கம்பு கிடைச்சா அதை சுற்றிக்கிறன்னு. இதுதான் அவங்களுடைய தன்மையாக இருக்கிறது. அப்போ வந்து நம்முடைய பிள்ளை அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் நினைஞ்சிக்கிறது, நம்ம பிள்ளை அப்படி போகாது. இந்த மாதிரி கேஸ் தான் நிறைய பேர் என்ன பண்ண போகிறான். நம்ம பிள்ளை அப்படி போயிடும்னு சந்தேகப்படுறான்னு அந்த வீட்டில் யாருமே போன மாதிரி எனக்கு தெரியல. யார் வந்து அவங்க பிள்ளையை பற்றி சபையில் பெருமை எடுத்துக் கொள்கிறார்களோ, நம்ம பிள்ளைல அப்படி கிழிச்ச கொட்டை தாண்டுமா அப்படிம்பாங்க. அங்கே தான் அவங்க கவனிக்கலன்னு அர்த்தம். அர்த்தம் என்ன? இப்படி பேசுகிறவங்க கவனிப்பானா? இந்த மாதிரி திமிரா போய் வழியில் பெருமை அடிச்சுட்டு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணியிருக்கான்னு அர்த்தம், அந்த பிள்ளை மேலே எந்த ஒரு கண்ணு வைக்கலன்னு அர்த்தம்.
அந்த பிள்ளையை கண்காணிக்கலன்னு அர்த்தம். தேவையில்லைன்னு சொல்கிறான் இவன் தான். ஏன் பிள்ளை அப்படிலாம் ஏன் பிள்ளை அது ஊர் நான் எப்படி வளர்த்து அப்படிமா. இதெல்லாம் நடக்காது. நீங்கள் குரானை சொல்லி கொடுத்தாலும் சரி, ஹாஃபிஸாக ஆக்குனாலும் சரி, ஆலிமாவை ஆக்குனாலும் சரி, இந்த 20 வயசு வரைக்கும் அந்த நெருப்பு வயிற்றில் கட்டினது மாதிரி ஒரு காலத்தில் தாய்மார்கள் இருப்பாங்களே, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பாதுகாக்க முடியுமே தவிர வேற இயக்கங்கள்லாம் என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், ஆணும் பெண்ணும் தனித்து சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்குமையானால் அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், முற்றாக தடுத்துறணும். அதில் ஒரு வகை என்ன, எந்த காரணத்தினாலையும் ஃபோன் கிடையாதுன்னு சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு உங்கள் புருஷன்ட்ட வாங்கிக்க, நான் இப்போ தர முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப உறுதியாக அதை சொல்லிவிட வேண்டும். இப்படி சொல்லிட்டோம்னு சொன்னால் கண்ட கண்ட ஃபோன் வராது, தனியாக உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்காது. வெளியில் இருந்துக்கிட்டே என்ன செய்வாங்க, போய் சொல்லுவாங்க, நீங்கள் நம்புவீங்க. எங்கேயோ ஒருத்தனோட சுற்றிக்கிட்டு என்ன செய்வாங்க, இப்போ தான் ஸ்பெஷல் கிளாஸில் இருக்கேன்பாங்க. இதெல்லாம் என்ன செய்யும், இதெல்லாம் ஒன்றும் வழங்காத தாய்மார்களும் தாப்பமார்களும் ஏமாந்து நாசமாகறாங்க. அதனால் எந்த ஒரு ஒழுக்கமான பெண்ணை நீங்கள் நினச்சாலும் சரி அதெல்லாம் பொய், அதையெல்லாம் மீறிடும் இது. அப்போ பெண்களுடைய பெத்த ஒரு தாய்க்கு இந்த ஒரு ஆம்பளைக்கு தெரியாட்டால் பொம்பளைக்கு தெரியணுமா இல்லையா? உன்னுடைய அந்த 20 வயசு அந்த பருவத்தில் நீ எப்படி இருந்த? அதில் நம்ம காலம் என்ன காலமாக இருக்கிறது, அந்த டிவி அது ஒரே நாசக்கேடுகளெல்லாம் என்ன செய்கிறான், அது நல்லது கலாச்சாரங்கிற பேரில் காட்டுறான். அது எல்லாமே என்ன செய்யும்னு கேட்டால் இது மாதிரி நம்மளும் இருந்தால் என்னங்கிற மாதிரியான ஒரு இதை உண்டாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது மாதிரியான ஒரு வாய்ப்புகளை நம்ம அறவே நீங்கள் தவிர்த்து பாருங்கள். இது நடக்காது. ஒன்று ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் அடியோடு கட்டாயமாக தவிர்த்து விட வேண்டும். அடுத்து என்ன, படிக்கிறதுக்குன்னு அனுப்புறீங்க. படிக்கிறதுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் படிப்பு அவசியம்தான். ஆனால் எங்கே படிக்கணும், பெண்களுக்கு மாத்திரம் உள்ள ஹாஸ்டல்கள், பெண்களுக்கு மாத்திரம் உள்ள கல்லூரிகளாக இருந்து கோ எஜுகேஷன் இல்லாத துறைகள், எந்த படிப்பு ஆணும் பெண்ணும் கலந்து படிக்கிற மாதிரி இல்லையோ அந்த மாதிரியான இடங்களில் தான் நீங்கள் படிக்க வைக்கணுமே தவிர படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி அதை நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் என்ன நினச்சி நீங்கள் நினைப்பீங்க, நம்ம பொண்ணு படித்து வேலைக்கு போய் நம்மளை சம்பாதிச்சு காப்பாற்றும்னு நினச்சேன்னா அனுப்புறிய, அவள் எவனையே காப்பாற்ற ஓடி போயிடுவான். நீங்கள் நினைக்கிறது என்னது, அதனை அந்த கணக்கெல்லாம் படிக்க வைக்கிறிய, அந்த கணக்கு நீங்கள் தோற்று போயிடுவீங்க, எல்லாரும் தோற்று போயிடுவீங்க. அப்போ அந்த மாதிரி படிக்க வைக்கும் பொழுது அங்கனுக்குள்ளே கலந்து பேசக்கூடிய நேரத்தில் பஸ் ஸ்டாப்புகள்லையும் மற்ற இடங்கள்லையும் இந்த மாதிரி சந்தித்து தனியாக பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும். செல்ஃபோன் இல்லாட்டா கூட நேருக்கு நேரவே அது மாதிரியான வாய்ப்புகளை அது உண்டாக்கி கொடுக்கும். கல்லூரிக்கு கட்டடிச்சிட்டு கூட ஒரு இடத்துல போய் 2 பேரும் சந்திப்பாங்க. உங்களை விட்டு போனதோடு உங்களுடைய கண்ட்ரோல் முடிந்து விட்டது. அவங்க என்ன செய்வாங்க, அவன் ஒரு பக்கம் டிவி போட்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கட்டடிப்பான், இவங்க ஒரு பக்கம் கட்டடிப்பாங்க, வேற ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் முடிகிற நேரத்தில் கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு நம்மெல்லாம் சின்ன பிள்ளை அப்படி தான் சேட்டை பண்ண ஒருத்தர் தெரியத்தானே செய்யும். அது மாதிரி நினச்சி பார்க்கணும். அப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்து இது மாதிரியான ஆணும் பெண்ணும் இந்த கலந்து விடுற அந்த வாசலை அடைச்சிடணும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மாமான்னு கூப்பிட விடுறது, மச்சான் அப்படி கூப்பிட விட்டு அடுப்பங்கிற வரைக்கும் உள்ளே விடுறது, இதில் நிறைய பேர் தூக்கிட்டு போயிடுறானுவோ. நிறைய பேர் எங்கே பாஸ் ஆகும் தெரியுமா, அக்கை ஏற்ற வீடு தானே, பக்கத்து வீடு தானே, அந்த வீடு தானே, இந்த வீடு தானேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு எல்லை மார்க்கத்தில் இருக்கா இல்லையா, வந்தால் வாசல் நில்லு அல்ல ஒரு அளவு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இல்லைங்கிற அளவுக்கு வைக்கணுமா இல்லையா. அப்போ வீட்டுக்குள்ளே வர்றது, இந்த பெண்ணை அங்கே அனுப்புறது, அந்த பெண்ணை வீட்டுக்கு வர்றது, அதுக்குள்ளே போய் என்ன வேண்டாலும் நடக்கிறது. இது மாதிரிலாம் 70 வயசு கிழவனே 15 வயசு பிள்ளை என்னமோ பண்ணி போகிறாங்கலாம் பேப்பரில் நியூஸ்கள் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு வயசு பையன் இருக்கக்கூடிய வீடுகளில் இவங்க இரத்த உறவு மாதிரி பேசிக்கொள்வது, அவங்கள சந்திக்க ஏற்பாடு பண்ணுவது, அதெல்லாம் ஒரு தப்பாக. அங்கே தான் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு இப்போ சொல்கிறது, அதை ஒரு பெருமையை ரசிக்கிறது. அங்கே என்ன நடக்குன்னு தெரியுமா. அப்போ இந்த யாராக இருந்தாலும் யார் மகரம்னு மார்க்கத்தில் இருக்குதோ, மார்க்கம் உங்களுக்கு எல்லை தந்துருச்சு, இன்னன்னார் தான் மகரம். நீங்களாம் மாமாண்ட மாமா வர மாட்டார். உங்களை மாமாண்டு எவனா ஒருத்தன் வச்சு மாமாங்கிறது, அது எப்படி மாமாவான், உங்கள் அம்மாவுக்கு அண்ணனாவன், உங்கள் அம்மாவுக்கு தம்பியா, அதான் மாமாங்கிறது. அப்போ வேறு மாமாவாக தான் இருப்பான். அப்போ மாமான்னு என்ன அர்த்தம், இந்த மாதிரிலாம் இல்லாத உறவுகளையெல்லாம் இவங்களா கற்பனை பண்ணி கொண்டு நாம் கேள்விப்பட்ட வகையில் இதனாலே மிஸ் ஆகிருக்கிறாங்க. எங்கெல்லாம் மிஸ் ஆகுறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, யாருப்பா மிஸ் ஆகிட்டாங்க, இந்த அவங்க கூட டிரைவர் கூட்டு போயிட்டான். ஏன் டிரைவர் கூட்டு போகிறான், டிரைவரோட நீ அவன் மூளை அனுப்புகிற, உன் மக பொம்பளை பொண்ணு, அவன் டிரைவர் ஆம்பளை, அவன் எந்த மதத்துக்கான எவனா வேணாலும் இருந்துட்டு போகிறான். அவனை நம்பி இந்த பொண்ணை மட்டும் நீ அனுப்புனீங்கன்னா ஒரு தடவை சும்மா போவான், 2வது தடவை சும்மா போவான். இப்படியே தொடர்ந்து போனால் என்னவாகும். அப்போ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அணுகிறது நம்ம இப்போ நம்பி என்ன செய்கிறது, இந்த மாதிரி செயலில் தான் மிஸ் ஆகுறாங்களா,
வேறு எதனால் அவரை நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேணும். காரணத்தை களை எடுக்காமல் வெறுமனே பயான் பண்ணி எப்படி சரியாக வரும்? நீங்கள் அந்த வாசலை திறந்து வச்சுட்டீங்கன்னா அது அந்த ஓட்டை போயிட்டு தானே, அது ஓட்டை அடைக்கணுமா இல்லையா? ஓட்டை அடைக்காமல் அது போகவும் கூடாதுன்னு எப்படி அது? அப்போ என்ன செய்யணும்? அதாவது இந்த வேலைக்காரர்களை வேலைக்கார இடத்துல வைக்கணும். வீட்டு வேலைக்காரனாக இருந்தாலும் அவனை நம்பி என்ன செய்யக்கூடாது? ஒரு பொண்ணை வந்து தனியாக அனுப்பக்கூடாது. ஒரு பெண்களை, இப்போ பெண்ணு மட்டும் இல்லை, தாய் கூட அவனோட போகக்கூடாது. இது மாதிரி எல்லாம் என்ன செய்யணும்? ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். வண்டிகளில் ஏறி போடுறது, அவனை மட்டும் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் ஆட்டோவில் ஒரு ஆட்டோக்காரனை மாதத்துக்கு பேசுகிறது, அவன் வந்துக்கிட்டு என்ன செய்கிறது? கூட்டிகிட்டு போகிறது. என்ன கூட்டி அவன் மட்டும் வருவான், அந்த பொண்ணு மட்டும் ஏற்றி விடுவீங்க, அவன் கூட்டி ரெடியாக போயிடறான். ஆட்டோ எங்கே பஸ் ஸ்டாண்டில் விட்டுவிட்டு அந்த பொண்ணை தீட்டு குற்றாலத்துக்கு ஓடி போயிடறான். நடக்கலையே அது மாதிரி நாட்டில். அப்போ நீ என்ன பண்ணணும்? ஆட்டோவில் அனுப்பி விடுறது, காரில் இந்த மாதிரி கலாச்சாரத்தை எல்லாம் ஒழிக்கணும். உனக்கு உன் பொண்ணை ஒழுங்காக கொண்டு விட்டுட்டு ஒழுங்காக வந்து சேர்வதற்கு ஏற்ற தூரத்திலும் ஏற்ற வகையிலும் கல்வி கூடம் இருக்குதா? அப்போ இதில் இவர்கள் மீது கோவம் தான் நமக்கு வருது, பரிதாபம் வரமாட்டேங்குது. யார் மேலே? இந்த மாதிரி பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிற்கிறானே அவனை வந்து செருப்பை கட்டி அடிக்கலாமாங்கிற அளவுக்கு கோவம் வருது. ஏன்டா ஒரு பிள்ளைய வளர்க்குறது எப்படின்ற இந்த ஒரு கட்டுப்பாடுகளும் உனக்கு தெரியலை. படித்து என்ன கலெக்டர் ஆக்க போறியா? மானவ மரியாதை மார்க்கம் முக்கியம் இல்லையா? அப்போ ஒழுக்கம் முக்கியம் இல்லையா? அதுக்கு தகுந்தவாறு நீ நடத்தினியான்னு கோவம் தான் வருது தவிர இவர்கள் மீது ஒரு இறக்கம் கூட வரமாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பிசானெல்லாம் எடுத்து பாருங்கள். நம்ம பிள்ளை அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறது ஒழிக்கணும். எந்த பிள்ளையாக இருந்தால் நம்ம தான் என்ன செய்யணும்? கண்ட்ரோலாக கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். கண்ணு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டும். தனியாக பேச விடக்கூடாது. ஃபோனில் அட்டன் பண்ணுறத லேண்ட்லைன் ஃபோன் வந்தாலும் நின்று அதை கவனிக்க வேண்டும். கோ எஜுகேஷன் கல்லூரிக்கு அனுப்பக்கூடாது. இது மாதிரியான அது மாதிரி வந்து வீட்டு வேலைக்காரர்களோடு இந்த மாதிரி டிரைவரு இந்த மாதிரியான ஆட்களோடெல்லாம் அவங்கள வந்து பழகிறது கூடக்கூடாது. அக்கம் பக்கத்தில் உள்ள சொந்தக்காரங்களை நிஜ சொந்தக்காரர்களாக இருந்தாலே தவிர, மார்க்கம் அனுமதித்திருக்கிற மகரம்ங்கிற ஒரு கேட்டகிரியில் வந்தாலே தவிர மற்ற இடத்துக்குலாம் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? வயசு பெண்களை அங்கே போயிட்டு வர்ற அளவுக்கு, அவங்க இங்கே வந்துட்டு போகிற அளவுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இந்த வயசு பெண்கள் இருக்கிற வீடுகள்லாம் சில கிராமங்கள்லாம் எங்கள் ஊர் மாதிரி இடத்துல வந்தீங்கன்னா உள்ளே இப்போ வாசலுக்கு உள்ளே ஏற்ற மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு கண்ட்ரோலாக கட்டுக்கோப்பாக இந்த கிராமங்களில் இன்றைக்கி கடைப்பிடிக்கிறாங்க. அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து செய்யாமல் இதை வந்துக்கிட்டு சும்மா அறிவுரை எழுதி அவன் ஆர்எஸ்எஸ்காரன் கடத்திட்டு அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. ஆர்எஸ்எஸ்காரனுக்கு இதெல்லாம் வேலை கிடையாது. இது மாதிரி பயங்காட்டின்னு மக்கள் என்ன செய்கிறது? இதனால உனக்கு என்ன? உன் பிள்ளை ஒழுங்காக வளர்க்க தெரியல, அவன் ஆர்எஸ்எஸ்ஸை பார்ப்பாளா எதை பார்ப்பாளா? ஏதாச்சும் ஒரு ஆம்பளை, அவ்வளோதான். அப்போ இதில் மேட்ரு என்னென்னா சைக்காலஜிக்கலாக இது என்ன அணுகணுமோ அதை அணுகாமல் சும்மா இந்த மெயிலில் பரப்பிக்கிட்டு என்ன செய்கிறானுவோ இதை வந்து இது மாதிரி ஒரு இப்போ தப்பாக கொடுத்து அந்த இதை ஒழிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இதுக்கு சரியான வழி என்ன? நம்ம ஒவ்வொரு பெற்றோர்கள் தான் இது காரணம். கண்டிப்பாக அந்த பெற்றோரை விசாரித்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 3-4 தான் இருக்கும். ஒன்று என்னவா இருக்கு? இந்த மாதிரி வந்து நம்ம பொண்ணு தானு எந்த கண்காணிப்பு இல்லாமல் ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி கோ எஜுகேஷனில் படிக்க வச்சுருப்பாங்க. அல்லது அக்கம் பக்கத்தில் வந்து போயிட்டு இருக்கிற அளவுக்கு சுதந்திரமாக விட்டுருப்பாங்க. அல்லது ஆட்டோக்காரன் பால்காரனோடையெல்லாம் என்ன செய்கிறது? தனியாக போயிட்டு வர அளவுக்கு சகஜமாக வந்து அவனை ஆம்புலன்னு கணக்கு எடுக்காமல் நினைஞ்சிருப்பாங்க, பழக விட்டுரு. இந்த 4 தவிர 5வது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள், அதை நம்ம தடுப்போம். 4ன்னு அது யார் காரணம்? அது நீங்கள் ஒருத்தனை உங்கள் ஒரு பெண்ணை வந்து டிரைவரோட அனுப்புனா அங்கே எங்கேருந்து என்ன செய்ய முடியும்? நீங்களே உங்கள் நம்பி ஒருத்தனோட அனுப்புறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஜமாத் என்ன பண்ணு? அதனால் இது வந்து வருத்தம் படுது. இவ்வளோ கிறுக்கனூலாக இருக்காங்கன்னு வருத்தப்பட முடியுதே தவிர, இவ்வளோ விவரம் கெட்டு போய் இந்த சமுதாயம் இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படலாமே தவிர, வேதனைப்படலாமே தவிர என்ன செய்ய முடியாது? ஒன்றும் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தான் அதை விளங்கணும். இந்த படிப்புன்னு சொல்லிட்டு புள்ள படிக்குதுன்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை வச்சுட்டு என்னத்தையும் படிச்சுட்டு இருக்கிறாள். அப்படிலாம் பெண்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்? அந்த நெருப்பு வயிற்றில் கட்டின மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் வளர்க்காத வரைக்கும், அது மாதிரி நீங்கள் அதில் பொறுப்பு எடுக்காத வரைக்கும் இதை வந்து உங்களால் தடுக்க இயலாது. தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். இது வந்து இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்து பொம்பளையும் ஓட தான் செய்துவோம். அதுக்கு இதான் காரணம். அவன் முஸ்லீமோட ஓடி போகிறாள், அது எதுக்கு ஓடுறா? எல்லாம் காரணம் ஆம்பளை பொம்பளை மேட்ரு தான். இது பஞ்சாயத்து என்னது? இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவம் கூட தெரியல, அதனால ஓடி. அப்படிலாம் கிடையாது. கண்காணிக்க வேண்டிய விஷயத்தை கண்காணிக்கலைன்னு சொன்னால் பொம்பளை தான். இந்து பொம்பளையும் முஸ்லீம் பொம்பளை கிறிஸ்து பொம்பளை எல்லா பொம்பளையும் பொம்பளை தான். இதை மட்டும் நீங்கள் விளங்கி கொண்டு உங்களுடைய கண்காணிப்பு அந்த பருவத்தில் இல்லை என்று சொன்னால் இதை வந்து தடுக்க இயலாது. அதாவது குணங்குடி ஹனீஃபாவோடு நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் தொடர்பில் இருந்தீங்க, இப்போ தொடர்பில் இருக்கிறீங்களா என்பது அவங்களுடைய கேள்வி. குணங்குடி ஹனீஃபா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நம்ம தமுமுகவில் ஆரம்ப நிறுவனரில் ஒருவராக இருந்தார்.
ஆனால் அவர் அப்போ இருக்கும் பொழுது அமைப்பிலிருந்து வெளியேறி அவர் ஜிஹாது கமிட்டியில் போய் சேர்ந்து அதனுடைய தலைவராக அவர் மாறிட்டார். இங்கே இருக்கு ஜெயிலுக்கு போக முந்திய அவருக்கு நமக்கும் உள்ள உறவுகள் அப்போவே கட்டாயி போச்சு. சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி தமுகவில் இருக்கும்போது ஒன்றா இருந்தோம். அவர் ஜிஹாது கமிட்டின்னு ஆரம்பித்து போன பிறகு எல்லாமே கட்டாயி விட்டது. அந்த நேரத்தில் ஜிஹாது கமிட்டியை தடை செஞ்சதுனால அதனுடைய தலைவராக இவர் இருந்ததுனால என்ன செஞ்சிட்டாங்க, எல்லா வழக்கையும் இவர் தலையில் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு செய்கிறது அநீதி என்று தெரிஞ்ச காரணத்தினால தான் நம்ம என்ன செஞ்சோம், அவருக்காக குரல் கொடுத்தோம். குரல்னா என்ன, தீர்மானங்கள் போடுவது, இந்த மாதிரி தான் அந்த குரல்களை நம்ம கொடுத்துருந்தோம். அது மாதிரியான அமைப்புகள் எல்லாருமே அந்த மாதிரியான குரல் கொடுத்தாங்க. சில பேர் கூட கொடுத்துருப்பாங்க, சில பேர் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அவர் சொன்னபடி எல்லாருமே அவர் விஷயத்தில் குரல் கொடுத்தாங்க. அது எந்த ஒரு வகையிலையும் எடுபடலை. அந்த தீர்ப்பளிக்கிற நேரம் தீர்ப்பளித்தாங்க. தீர்ப்பளித்து தான் வந்திருக்காங்க. அரசாங்கம் விடுதலை செய்யலை. இதை கவர்மெண்ட்லேருந்து அவருக்கு எந்த ஒரு நன்மையும் இப்போ கூட செய்யலை. ஏன்னா நீதிபதி தீர்ப்பளிக்கும் போது குற்றவாளி இல்லைன்னு விடுதலை செஞ்சுருக்காரே தவிர அரசாங்கம் இதை ஜாமீனில் விட்ட மாதிரி இது அரசாங்கத்தினுடைய சாதனையாக சொல்லிக்கிற முடியாது. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியே வந்தாரா, நம்ம வேலை முடிந்து விட்டது. அவர் உள்ளே இருக்கும்போது அநீதி இழைக்கப்பட்டார் என்பதற்கு நம்ம குரல் கொடுத்தோம். அவரை நம்ம இயக்கத்தில் சேர்த்துக்கொள்ளணும், நம்ம அவருடைய இதை அவருக்கு உள்ள இதை நம்ம பயன்படுத்திக்கிறோன்னு என்கிற மாதிரியான எண்ணமெல்லாம் நமக்கு கிடையாது. இருக்குது என்பது அது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு நெருப்பில் இருக்கிற மாதிரி ஒரு எல்லாத்துலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அவருடைய தன்மைக்கு எல்லாம் ஒரு கொஞ்சம் பரந்த மனப்பான்மையாக அவர் சிந்திப்பார் எல்லாத்துலேயும். அதனால் அவருக்கு இந்த ஜமாத் சூட் ஆகாது. அதுக்கு போகக்கூடாது, இதுக்கு போகக்கூடாது, வேறு சின்ன கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு அவர் அது மாதிரிலாம் இருக்க மாட்டார். அவருடைய தன்மை எல்லாரோடையும் நல்லா அன்பாக பழகக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கிறதுனால கொள்கை ரீதியாக அவர் என்ன செய்ய மாட்டார், தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு அவருக்கு மேட்ச் ஆகவே ஆகாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவர் யோசித்து பார்த்து, சரி நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துக்கிறோம்னு சொல்லி போனோன்னா அவங்களும் சேர்த்து கொண்டு ஒரு மாநில நிர்வாகியாக அவர் ஆக்கிட்டாங்க. ஆனால் அவர் அந்த அமைப்புக்கு போன பிறகு கூட நம்மளை பற்றியோ வேறு எந்த ஒரு இயக்கத்தையும் பற்றியும் அவர் எந்த ஒரு விமர்சனமும் செய்யலை. அதனால் அவரை பற்றி நம்ம எந்த விமர்சனமும் செய்ய போகிறதில்ல. ஆனால் ஒன்று நம்ம என்னென்னு கேட்டால் அவருடைய எல்லாரையும் உண்ணாக்க போகிறேங்கிறார்ல, அந்த நல்ல எண்ணத்தை வேண்டாம் நல்ல எண்ணத்தில் சொல்கிறாருன்னு ஒத்துக்கொள்ளலாமே தவிர இந்த எல்லாத்தையும் ஒன்றாக்க போகிறோங்கிறது நிகரான ஒரு 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 வாதம் உலகத்தில் கிடையாது. மோசமான நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு வாதம். எப்படி எல்லாம் ஒன்றாவாங்க? அவங்கவுங்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு, அவங்கவுங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அவங்கவுங்களுக்கு தனித்தனி கொள்கை, அவங்கவுங்களும் ஒரு தனி விஷயம் இருக்கும் பொழுது எல்லாம் ஒன்றாவாங்கன்னு சொல்லி யார் முயற்சி பண்ணாங்களோ அவங்க அதில் ஜெயிச்சதே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அமீர் ஜவஹர்னு ஒரு சகோதரர் தமிழன் டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவார். அதில் எல்லாத்தையும் ஒன்றாக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்காக பெரிய முயற்சிலாம் பண்ணி ஒவ்வொரு இயக்கத்தையாக கூட்டி கொண்டு என்ன செய்வார், ஒற்றுமைன்னு எல்லோரும் பேசுவாங்க. நம்மளை கூப்பிட்டாங்க, இது வேஸ்ட்டு, நேரம் எனக்கு ரொம்ப வேஸ்ட் பண்ண நாங்கள் விரும்பலை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். அப்போ நம்ம ஒன்றே அவர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி இது ஒற்றுமைன்னு சொல்கிறீங்க, எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வர்றாங்க, நாங்கள் தான் வராத ஆளுக்க, எங்களை விட்டுப்புட்டு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக்கி காட்டுங்க, அப்புறமா நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க எல்லாம் ஒன்றாயிர வேண்டியதானே? ஒற்றுமைன்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு தேர்தல்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இவர் திமுகவுக்கு போயிடுவார், அதிமுக போயிடுவார், அவர் காங்கிரஸுக்கு போயிடுவார். இதுதான் ஒரு விஷயம். அதனால் ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் பலத்தை காட்டுவார், இவர் பலத்தை காட்டுவார், அவர் பலத்தை காட்டுவார், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுக்கதை. ஒரு அஜெண்டாவும் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒத்துமைன்னு பேசி பிரியாணி சாப்பிட்டு கலைஞ்சிருவாங்களே தவிர ஒரு அஜெண்டா இருந்தால் என்ன செய்வாங்க, அவங்க நாங்கன்னு காட்ட தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு இயக்கத்துக்காரங்களும் நம்ம ஏன் எல்லாத்துலையும் சேர்த்து கலந்து நின்று நம்முடைய அடையாளத்தை இழந்துடணும், இப்படி தான் எல்லா இயக்க தலைவரும் நினைக்கிறார்கள். நினைத்து கொண்டு எல்லாம் நடிக்கிறாங்க, ஒன்றாயிரம் நடிக்கிறாங்களே தவிர எந்த ஒரு இயக்கத்துக்காரன் அந்த இயக்கத்தினுடைய நான் தலைவன் என்பதை இழக்க தயாராக இல்லை. இதுதான் யதார்த்தமான விஷயம். எல்லாம் கூடிய இயக்கமாக உருவாகிறதுக்கு முன்னாடி கூடி ஒரு மசோரா பண்ணும்போது சேருவார்களே தவிர சில பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்களுடைய நிர்பந்தத்துக்காக வேண்டி, பணக்காரங்க தெய்வம் வேணும் இல்லையா, அவங்க ஒத்துமைனோன்னு சரி அவங்கள பகிச்சிக்கிற கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி ஒரு சபையில் கூடுவாங்களே தவிர அதுக்கு அப்புறமேல ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை போராட்டம் எதுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால், ஒரு தேர்தல் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த ஒற்றுமைக்கு கூடவே மாட்டாங்க. சும்மா ஒன்றும் இல்லாமல் சில மாதங்கள், வருஷத்துக்கு 3 மாதம் சும்மா இருக்கும். அந்த 3 மாதங்கள்லாம் என்ன செய்வாங்க, ஒற்றுமை பற்றி பேசுவாங்க. அதனால் இது பல காலங்களில் கூடி வேஸ்டாகி, நேரம் வேஸ்டாகி, நடக்கவே செய்யாதுன்ற ஒரு காரியத்தில் இறங்க நடக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க 72 கூட்டமாக பிரிஞ்சு போயிடுவீங்கன்னு. ஒரு கூட 72 ஆக மாட்டீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சஹாபாக்களை பல குரூப்பாக பிரியாமல் போனாங்களா?
இதெல்லாம் வந்து முடியவே முடியாது. ஒன்று ஆக்குறதுங்கிற பேச்சு இருக்க எது ஓரளவுக்கு சாத்தியம்? கொள்கை கோட்பாடுகளை சொல்லி அதன் பக்கம் மக்களை இழுத்தோம்னு சொன்னால் மக்களை ஒன்றுபடுத்தலாம். இயக்க தலைவர்கள் வரமாட்டாங்களே தவிர மக்கள்லாம் ஒரு அணியில் சேர்த்து ஒன்றுபடுத்துறது ஒன்று தான் சாத்தியம். இது வந்து இப்போ அமீர் ஜவஹர் மாதிரி குணங்குடி அனுப்பா கொஞ்சம் அனுபவப்பட்டு என்ன செய்வார், அப்புறமேலு இது சரியாக வர பின்னாடி சொல்லுவார். நாங்கள் இதெல்லாம் அனுபவப்பட்ட ஆளுக்கு இதிலேயே நுழைஞ்சு எல்லா விதமான முயற்சியும் பண்ணி அவளும் பொய் நடக்க முடியாத ஒரு விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, எல்லாருமே நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் அறிந்து கொண்டோம். அதனால் அவர் நல்ல எண்ணத்தில் அவர் முயற்சி பண்ணட்டு தௌஹீத் ஜமாத்தை மட்டும் விட்டுவிட்டு மற்ற எல்லாத்தையும் முதல்ல ஒரே பதில் தான் நம்ம சொல்லி அனுப்புவோம். நீங்கள் தௌஹீத் ஜமாத்துன்னா அலர்ஜியாக போயிடும், எங்களை விட்டு நீங்கள் எல்லாரையும் ஒன்றாக்கி காட்டுங்க, அடுத்து நாங்கள் கடைசியால் வந்து நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படிமோ. நாங்கள் தௌஹீத் ஜமாத்தை விட்டுட்டு மற்ற எல்லாரும் ஒன்று சேர முடியலைன்னா தௌஹீத் ஜமாத் எப்படி சேரும்? அனைத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜமாத்து இப்படி சேரும். அனைத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியவர்களே ஒன்றா சேர முடியலையே. அவர் அதை செஞ்சால் சரி, இவர் செஞ்சால் சரி, எல்லாம் ஒன்று தான், அது பெரிய பெரிய இஷ்யூ ஆகக்கூடாது, சின்ன விஷயத்தை பெருசாகக்கூடாது என்று சொல்லக்கூடிய அவங்களுக்குள்ளேயே ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவெடுக்க முடியவில்லை என்று சொன்னால் எல்லாத்துலேயும் தனித்துவமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய தௌஹீத் ஜமாத் இப்படி போய் சேரும். அதனால் இது ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் முயற்சி பண்ணுகிறார், எண்ணம் நல்லதாக இருக்கிறது. ஆனால் ரிசல்ட்டு கண்டிப்பாக என்ன செய்யாது, அவர் எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கிடைக்காது. அல்லாஹ்